ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை, அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் அடுத்த வாசலை கர்த்தர் நமக்கு திறக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிப்போம். ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று, அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று, தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும், இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அறிவியாமற் போனால், அறிவியாமல் போனால், ராஜாவாகிய என் ஆண்டவன், ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோடு படுத்துக்கொண்ட பின்பு, தம்முடைய பிதாக்களோடு படுத்துக்கொண்ட பின்பு, நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றால், 29:30. அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு, அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். அல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் அப்பத்தை எடுத்து பிற்கையில் சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதா. எல்லாரும் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நான் எந்த நிலைமையில வந்திருக்கிறேங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை சிறைப்படுத்தட்டும் ஆண்டவரே. எல்லா எதிர்வல்லமைகளும் விலகட்டும்பா. சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள், வசனத்தை கேட்கக்கூடாதபடி எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவரே தடம் புரள பண்ணுகிற எல்லா விதமான எதிர்வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு விலகுவதாக. ராஜா, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இந்த இடம் முழுக்க வியாபிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கலிலேயா கடற்கரை ஓரமாய் சுற்றி திரிந்த அதே நன்மை செய்யக்கூடிய தெய்வம் உயிர் தெழுந்த மகிமையோடு எங்களுடைய சபை வளாகத்தில் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களோடு பேசுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க ரத்த கொட்டைக்குள்ளாக எங்களை படைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே சிங்காசனத்தில் வீற்றிருப்பீராக. உம்முடைய திருநாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பத்சேபாள் தாவீதின் இடத்துல போய் இப்படியாக சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா? அவ சொல்றா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய சிங்காசனத்தின் மேல் இன்னான் வீற்றிருப்பான் என்று நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல நிறைவேறலையா? நீங்க சொன்னது மட்டும் என் வாழ்க்கையில நிறைவேறாம போனா, நீர் தம்முடைய பிதாக்களோட படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் அப்படின்னு தாவீது கிட்ட வந்து பத்சேபாள் முறையிட ஆரம்பிக்கிறா. 29-30வது வசனம். தாவீது எந்திரிச்சு உட்கார்ந்து தாவீது பத்சேபாளை பார்த்து சொல்றான், நான் உனக்கு இட்ட ஆணையின்படியே என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு அதை செய்து தீர்ப்பேன் என்பதை அறிவிக்கிறான். அல்லேலூயா. நீர் எனக்கு இதை அறிவிக்காமல் போனால், நீர் எனக்கு இதை செய்யாமல் போனால், நீர் என் வாழ்க்கையை கட்டி எழுப்பாமல் போனால், நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தரிசனம் நிறைவேறாமல் போனால் நான் குற்றவாளியா எண்ணப்படுவேன்.
நமக்கும் 1008 தரிசனங்கள் இருக்கலாம், ஏக்கங்கள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இது நடந்தா நல்லா இருக்குமே, இது நடந்தா நல்லா இருக்குமே, இதை கர்த்தர் செஞ்சிருவாரா, கர்த்தர் செஞ்சிருவாரா, கர்த்தர் செஞ்சிருவாரான். ஏதோ ஒரு ஏக்க பெருமூச்சு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். தேவையில்லாதவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி போட்டு இத்தனை பரிசுத்தமாக வாழ்ந்தன, இத்தனை உத்தமமாக நடந்தன, இவ்வளவு என் நடக்கை அற்புதமாய் காத்து கொண்டன, ஏன் எனக்கு இன்னும் நடக்கலை? ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு எதிர்மறையான நிலைமை நம்மையும், நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய தொழிலை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிர்காலத்தை ஏதோ ஒண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல தத்தளிக்க செய்யக்கூடிய நிலைமையில இந்த கால வேளையில வந்திருக்கலாம். நாமளும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமே, நீர் எனக்கு சொன்னதை செய்யாமல் போனால் ஆண்டவரே நான் குற்றவாளியாய் காணப்படுவேன். ஆண்டவரே என் தெருவில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் ஊர்ல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த என் தெருவில் இருந்து நான் மட்டும்தான் இந்த பைபிளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க இதை செய்வீங்க நான் சொல்லி இருக்கிறேன், நீர் எனக்கு இதை செய்யாமல் போனால் நான் குற்றவாளியாய் எண்ணப்படுவேன். என்னைக்கு பத்சேபாளுடைய பெட்டிஷன் தாவீதினிடத்தில் போக ஆரம்பித்ததோ அன்றைக்கே தாவீது எந்திரிச்சு சொல்றார், உனக்கு இட்ட ஆணையின்படியே இன்றைக்கு செய்து முடிப்பேன். ஒருவேளை எத்தனை எதிர்பார்ப்போடு இந்த காலை வேளையில வந்திருந்தாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வார்த்தையில உண்மையுள்ளவர், வாழ்க்கையில உண்மையுள்ளவர், சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர், ஒரு வார்த்தை கூட கீழே தவறி போக விடாத ஆண்டவராக இருக்கிறார். நான் அப்படியே இந்த சம்பவத்துக்கு நேரா வருகிறேன். பாருங்க, நான் 3 காரியத்தை இன்னைக்கு நான் சொல்லி முடிக்க போறேன். தாவீது ஆண்டவருக்கும், நாத்தான் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவருக்கும், பத்சேபால சபைக்கும் நான் ஒப்பிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, தாவீது ஆடு மேய்க்கிற காலத்துல கர்த்தர் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். 15வது வயசுல ஆண்டவர் தாவீதை பார்த்து இப்படி சொன்னார். அத்தனை பேருக்கு மத்தியில பாருங்க என்ன சொல்றார், ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். ஐயா 15 வயசுயா, 15 வயசுல அவர் நம்பின ஆட்கள் எல்லாருமே ஏமாற்றத்தை தந்து, வெறுமையை தந்து, அவமானத்தை தந்து, ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டாக்கின போது சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து பெத்லகேமாகி ஈசாயின் வீட்டுக்கு போ, ஈசாயின் குமாரரிலே ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். அப்போஸ்தலர் நடபடிகளை இப்படி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், ஈசாயின் குமாரரில் ஒருவனை கண்டுபிடித்தேன், அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். 15 வயசுல நம்ம பிள்ளையை நம்பி 500 ரூபாய் தருவோமா? தரமாட்டோம். ஏன்னா நம்ம பெத்தெடுத்தது இல்ல. ஆமா, நம்ம பிள்ளைகளை நம்பி 500 ரூபாய் தரமாட்டோம், ஒரு உத்தரவாதத்தை தரமாட்டோம். ஆனா அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றார், 15 வயசுல தெரிந்து கொண்டார். 17வது வயசுல பாருங்க கோலியத்தை கொல்ல ஆரம்பித்தான், சவுலுக்கு ஆயுததாரியா வர ஆரம்பித்தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ராபிட் growth, சீக்கிரத்துல சவுலுடைய மருமகனா மாற ஆரம்பித்தான். எந்த அளவுக்கு உயர்வுகளும் மேன்மைகளும் வர ஆரம்பித்ததோ அந்த அளவுக்கு அப்படியே அவங்கிட்ட இருந்து எல்லாமே பிடுங்கப்பட்டு மீண்டுமாய் வனாந்தர வாழ்க்கை தாவீதுக்கு ஏற்பட ஆரம்பித்தது. வனாந்தரத்தில் மீண்டுமாய் சுற்ற ஆரம்பித்தான். ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், உடைந்து போன பாத்திரம் போலானேன், எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன். மீண்டுமாய் தாவீதுக்கு சிங்காசனம் வருகிறது. சிங்காசனம் வந்த உடனே யுத்தத்தை எல்லாத்தையும் ஓய பண்ணி தேசத்தை நல்ல ஸ்திரம்பட பண்ணின உடனே யுத்தத்துக்கு போக வேண்டியவன் யுத்தத்துக்கு போகாம தூங்கிட்டான். ஆமா, போக வேண்டியவன் போகாம போயிட்டான். மொட்டை மாடியில சுத்தி பார்க்க அந்த அம்மனியை குளிக்க அங்க போட்டு கெடுத்து குட்டிச்சவரா மாத்தி தெரியாத மாதிரியே பில்டப் பண்ணிட்டான். பாருங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரியே இருக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வருஷம் போயிடுச்சு. பாருங்க, நாத்தான் ஒரு வருஷம் போயிடுச்சு. நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறார். சில நேரத்துல நம்ம மனம் மாறுறதுக்கு நமக்கு எந்த கதை பழக்கப்பட்டுச்சோ அந்த கதையை வச்சே சொல்லுவார். எந்த வசனம் நமக்கு பழக்கப்பட்டுச்சோ அந்த வசனத்தை வச்சே நம்ம செஞ்ச தப்ப கர்த்தர் உணர்த்த ஆரம்பிப்பார். தாவீதுக்கு ஆடு மேய்க்கிற கதையா தெரியாது, தாவீதுக்கே ஆடு மேய்க்கிற கதையை சொல்ல வச்சாரு. பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி தாவீது டென்ஷன் ஆயிட்டு கேட்கிறான், யார் அந்த மனுஷன் அப்படிங்கிறான். நம்ம பிராக்டிக்கலா இப்படி பேசுவோமே, நாத்தான் சொல்லிருப்பா, யோ உட்காரியா லூசு மாதிரி பேசுறேன் நீத்தா அப்படிங்கிறான். தாவீது பாருங்க எதிர்த்து பேசல, ஒரு பெரிய ராஜா, வல்லரசு தேசத்தினுடைய ராஜாவா மாறிட்டான். தீர்க்கதரிசி சொன்ன உடனே எந்திரிச்சு சரண்டர் ஆயிட்டான். பாருங்களேன், ஓல் பைபிள்ல தாவீது எந்த இடத்துலயும் தன்னை நீதிமான ஆண்டவர் கிட்ட காட்டினதே கிடையாது. அவ்வளோ பெரிய யுத்தம் நடக்குது, பெலிஸ்தருக்கு நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். போன வாரம் தான் யுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறான், திரும்ப இந்த வாரம் யுத்தத்துக்கு வந்துட்டான். சில பேர் எவ்வளவு வாங்கினாலும் அடங்கவே மாட்டான், பார்த்திருக்கல. இப்ப வந்துட்டான், வந்து முடிச்சோடனே ஆண்டவர் கிட்ட போய் கேட்கறான். நம்மள அந்த என்ன சொல்லுவோம், போன வாரத்துல தான் பேய் ஓட்டணுமே, திரும்ப போய் ஓட்டிடுவோம்னு நினைப்போம்ல. ஆனா ஆண்டவர் கிட்ட போய் கேட்கறான், நான் யுத்தத்துக்கு போட்டோமா வேண்டாமா? ஆண்டவர் சொல்றார், போய் முசுக்கொட்டை செடி பக்கத்துல போய் உட்காரு, அது அசைவு சத்தம் கேட்ட உடனே போங்கிறார். ஒரு பெரிய ராஜா அப்பேற்பட்டவனை பார்த்து சொல்றார், போய் முசுக்கொட்டை செடிக்குள்ள உட்காருன்னு. உட்காருவோம்? உட்கார மாட்டோம். சிக்லாகில் இருக்கும்போது மனைவி பிள்ளைகளை ஒருத்த வந்து கடத்தி கூட்டிட்டு போயிட்டான், எல்லாம் தீக்கிரையாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல போய் கேட்கறான், நான் போட்டோமா வேண்டாமான்னு. நம்மள மாதிரி ஞானவான் பக்கத்துல இருந்து தாவீதை பார்த்து என்ன சொல்ல, இல்லை உனக்கு அறிவு இருக்கா, என்னடா இப்படி புலம்புற, உன் பொண்டாட்டி பிள்ளைய ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டா இந்த நேரத்துல போய் ஜெபம் பண்றேன்னு கேட்டிருப்பான். நான் பக்கத்துல இருந்தா சொல்லியிருப்பேன், லூசு பையன் மாதிரி போய் ஜெபம் பண்றேன் போடா அப்படின்னு இருப்போம். ஆனா தாவீது பாருங்களேன், நல்லதோ கெட்டதோ
புரியுதோ புரியலையோ, விளங்குச்சோ விளங்கலையோ, எதுவாக இருந்தாலும் அவரை மிஞ்சி என் வாழ்க்கையில் ஒன்றும் வராது. நான் தப்பு பண்ணாலும் அவர் தான், நான் உயர்ந்து நின்னாலும் அவர் தான். என் வாழ்க்கையில் எத்தனை இடையூறு வந்தாலும் அவர் மட்டும்தான். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், போ சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். அப்ப எந்த காரியத்திலுமே தாவீது தன்னை நீதிமானா நிர்ணயித்ததே கிடையாது. ஆண்டவர் இதை செய்யாத அப்படின்னா செய்யல. நமக்கு புரியுற மாதிரியே பேசுறேனே. போன வாரம் தீர்க்கதரிசி சொல்றான், சீக்கிரத்துல தேவாலயத்தை கட்டி எழுப்புங்கிறான். அடுத்த வாரம் அதே தீர்க்கதரிசன் சொல்றான், உன் கையெல்லாம் ரத்தக்கரை படிஞ்ச கையான் சர்ச்சை கட்ட வேண்டாங்கிறான். இவரெல்லாம் ஒரு பாஸ்டரான். போன வாரம் ஒரு மாதிரி பேசுறாரு, இந்த வாரம் ஒரு மாதிரி பேசுறாரு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா தாவீது பாருங்களேன், அப்படியா சரின்ட்டான். என்ன ஒரு அந்த அர்ப்பணிப்பு பாருங்க, அந்த மகிமையான ஒரு அர்ப்பணிப்பு தாவீது கிட்ட மட்டும்தான். அதனால தான் என்னவோ தெரியல, அவனை பார்த்து சொல்றார், இவன் என் இருதயத்திற்கு ஏத்தவன்னிட்டார். எதிர்த்து ஒரு இடத்துலையும் தாவீது பேசுனதே கிடையாது. நீ செய்யாதனா செய்யாததான். சில நேரத்தில் ஆண்டவர் புல் ஸ்டாப் வச்சுட்டா அதை கமாவா மாற்றி தொடர் கதையை மாற்றக்கூடாது. புல் ஸ்டாப்னா இட் மஸ்ட் பி அன் புல் ஸ்டாப், டோன்ட் மேக் இட் அன் கமா. அதை கமாவா மாற்றக்கூடாது. தாவீது இந்த விஷயத்தில் அற்புதமாக இருக்க ஆரம்பித்தான். எல்லா காரியத்திலையும் பாருங்க, இந்த கெடுத்து குட்டிச்சவரை மாற்றி போட்டாரா. நாத்தான் தீர்க்கதரிசி ஆடு மேய்க்கிற கதையை சொன்ன உடனே தாவீது டென்ஷனா, யாருன்னு நீ தான் அப்படிங்கிறார். அப்பதான் போய் 51வது சங்கீதத்தை எழுதுறார். பிள்ளை பிறந்து செத்து போச்சு. செத்து போய் முடிச்ச உடனே திரும்ப எந்திரிக்கிறான். 2வது கன்சீவாய் பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது. பிள்ளை பிறந்த உடனே பத்சேபால் இப்ப தாவீதினுடைய மனைவிகளிலே ஒருத்தியா மாறிட்டா. அல்லேலூயா. இப்ப யாருமே பத்சேபால் என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியாது. தாவீதினுடைய மனைவிகளிலே இப்ப ஒரு ஆளா மாறிட்டா. இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். தாவீது ஒரு பெரிய பேரரசன். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஏகப்பட்ட மனைவிமார், ஏகப்பட்ட பிள்ளைங்க. பத்சேபாலுக்கு ஒரு பெரிய பங்களாவை கொடுத்திருப்பார். ஷாப்பிங்லாம் போறதுக்கெல்லாம் பெரிய ரதத்தை கொடுத்திருப்பார். கை தட்டினா 1008 வேலைக்காரன் வர ஆரம்பிச்சிருப்பான். அம்மனியை கொண்டு போய் ஒரு பெரிய பங்களாவில் வச்சுட்டு பாருங்க, அந்த பங்களா முழுக்க வேலைக்காரியை கொடுத்துட்டு பிள்ளைகளை கொடுத்துட்டு இருப்பான். சாலமோனை தூக்கிறதுக்கு 10 பேர், குளிப்பாட்ட 10 பேர், சாப்பாடு ஊட்ட 10 பேர், அப்படி இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அம்மனி வாக்கு தத்தத்தையே மறந்துடுச்சு. ஏன்னா காலையில கை தட்டினோடனே காஃபி வந்துடுச்சுல, கை தட்டினோடனே பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சுல, கை தட்டினோடனே ரதம் வந்துடுச்சுல, ஷாப்பிங் போயிடலாம்ல, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சுல, ரதம் வந்துடுச்சுல, என்னது ஒரு பெரிய பங்களா வந்துடுச்சுல, இனிமேல் தாவீதாவது வாக்கு தத்தமாவது அந்த மாதிரியே மாற ஆரம்பிச்சிருச்சு. காலையில எந்திரிச்சோன்னே ஏதோ கடமைக்காக ஒரு சின்ன ஜபம், அப்படியே போற மாதிரி இதே மாதிரி இருக்க ஆரம்பித்தது. தாவீது விரோதமா எழும்ப ஆரம்பித்தான். பாருங்க, ஒரு பெரிய கூட்டத்தை, தாவீதினுடைய சிங்காசனத்தை கெடுப்பதற்காக ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி அவனாவே ராஜாவா அப்சலோம் எழும்ப ஆரம்பித்தான். எழும்ப ஆரம்பித்தான். தாவீதினுடைய மனைவிமார், மறுமனையாட்டிகள் 10 பேரை கெடுத்து போட்டுட்டு தேசத்தை சின்ன பின்னமா மாத்தி தாவீதை வெறும் காலோடு ஓட விட்டுட்டான். தாவீது முக்காடு போட்டுட்டு வெறும் காலோட ஓடுறான். அப்பயாவது இந்த பொம்பளைக்கு ஒரு உணர்வு வரணும் இல்ல? அப்பயாவது ஒரு உணர்வு வர வேணாம்? வாக்குத்தத்தம் நம்முடையது, தரிசனம் நம்முடையது. என்னத்தான் என் பிள்ளையதான் கர்த்தர் கொண்டு போய் அந்த சிங்காசனத்துல உட்கார வைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ ஒருத்தன் வந்துட்டான், ஒரு உணர்வே கிடையாது. நமக்கு புரியுற மாதிரியே பேசுறேன். திங்க, பாத்ரூம் போக, ஷாப்பிங் போக, தூங்க. அடுத்தது என்ன, தேசத்துல என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, ஒண்ணும் கிடையாது. அவன் தாவீதை வெறும் காலா ஓட விட்டு தாவீதினுடைய ஆட்கள் எல்லாத்தையும் நாசமா மாத்தி தாவீதினுடைய மறுமனையாட்டிகளை கெடுத்து போட்டு பாருங்க, அப்படி தேசத்தையே நிலக்கொலைய பண்ணிட்டான். அப்பயாவது இந்த அம்மாவுக்கு அறிவு வரணுமா? அறிவு வரல. அப்சலோம் செத்து போயிட்டான். அடுத்தது அதோனியான்னு ஒருத்தன் எழும்பிட்டான், அவனுடைய தம்பி. இவன் எழும்ப ஆரம்பித்தான். இவன் எழும்பி தாவீதுக்கு பக்கபலமாயிருந்த யோவாபையும் ஆசாரியனையும் அப்படி பிரிச்சு எடுத்துட்டான். தாவீதுக்கு ரைட் ஹேண்டா இஸ்ரவேல் தேசத்தினுடைய யுத்த ராணுவ தலைவனாயிருந்த யோவாபையும் ஆசாரியனையும் பிரிச்சு எடுத்துட்டு இவனா போய் ராஜாவா மாத்திட்டான். அப்பவாவது இந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வு வர வேணாம்? நிறைய நேரத்துல நம்மளும் இப்படிதான். தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நமக்கு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு ஸ்தானம் கர்த்தர் நமக்கு கொடுத்து, என் பையன், என் பொண்ணு, என் ஊழியக்காரன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே நாமளா ஒரு பவுண்டரி போட்டுருவோம். பார்த்தீங்களா? நமக்குன்னு ஒரு பவுண்டரியை போட்டுட்டு அந்த பவுண்டரிக்குள்ளே சொபிசிகேட்டடான ஒரு ஜோனுக்குள்ளே போய் உட்காந்துட்டு லைஃப்ல என்ன நடக்குது, தேசத்தில் என்ன நடக்குது, உலகம் என்ன நடக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே மறக்க ஆரம்பிச்சிடும். பத்சேபாலும் இப்படி தான் மாறிட்டா. இப்போ அதோனியா வந்துட்டான். அதோனியா தேசத்தையே நாசமாக்க ஆரம்பிச்சிட்டான். தேசத்தையே நாசமாக்கி யோவாபையும் அபியத்தரையும் பிரிச்சு எடுத்துட்டு போய் நான் தான் ராஜான் அந்த இடத்துல அப்படியே முழக்கம் விடுறான். அப்பதான் நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபால் கிட்ட வாரான். பத்சேபால் கிட்ட நமக்கு புரியுற மாதிரியே பேசுறேன் லோக்கல்லே. பத்சேபால் கிட்ட சொல்றேன், ஹே பொம்பளை, என்ன நடக்குது தெரியுமா? என்ன இந்த லட்சணத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஏலே, வாக்குத்தத்தம் உன்னுடையது, தரிசனம் உன்னுடையது, சிங்காசனம் உன் பையனுக்கு கர்த்தர் கொடுத்தா. எவனோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீ என்னடா இங்க உட்கார்ந்து பாத்ரூம் போக, ஷாப்பிங் போக. அல்லேலூயா.
திங்க தூங்க ரெஸ்ட் எடுக்க ரிலாக்ஸா மாற இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற. ஹேலே எந்திரி, நீ முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளும் கிடையாது, தப்பான விதத்துல வந்த. தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு காலம். தாவீது செத்து போயிட்டான்னா எப்தாவையும் அவன் அம்மாவையும் எப்படி கிதியோன் கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க அப்பங்கிட்ட இருந்து பிரிச்சு வெளியே துரத்துனாங்களோ அதே நிலைமை உனக்கும் உன் பிள்ளைக்கும் வரும். நாளைக்கு நீயும் உன் பிள்ளையும் அனாதையா மாறுறதுக்கு முன்னாடி தாவீது உயிரோடு இருக்கும் போதே எந்திரிச்சு தாவீது கிட்ட போய் பேசு. நீ தாவீது கிட்ட பேசும்போது நானும் உனக்காக உன் பட்சத்துல வந்து நின்று உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நானும் வாரங்கிறான். அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வே வர ஆரம்பித்தது. ஷாப்பிங் போயிருக்கோம், பியூட்டி பார்லர் போயிருக்கோம், காரை தேடி இருக்கும், அந்த இத்து போன நைட்டி ஒன்று போட்டு இருந்தது பார், அல்லேலூயா. அந்த நைட்டியை போட்டுக்கின்னு சாலமோனை கையில கூட்டிட்டு முகம் கழுவிச்சோ கழுவுலையோன்னு தெரியல. ஏன்? ஒரு நிச்சயமற்ற எதிர்காலம் அழிப்பதற்காக ஒருத்தர் எழும்பிட்டான், தரிசனத்தை கெடுப்பதற்காக ஒருத்தர் எழும்பிட்டான், நாட்டை தேசத்தை நிலைக்குலைய பண்ணுவதற்காக ஒரு கூட்டம் எழும்பிடுச்சு. அவங்களுக்கு முன்னாடி வாக்கு தத்தத்தின் வல்லமை என் மேல, என் பிள்ளைங்க மேல, என் குடும்பத்தின் மேல வருகிற வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப். நான் எந்த காரியத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சு பிள்ளைய பிடிச்சிட்டு வேகமா கூட்டிட்டு ஓடி இருக்கு. ரதத்தை ஓட்டுறவன் லேட்டா வந்திருப்பான் போல இருக்குது. அல்லேலூயா. ரதம்லாம் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். நம்ம பிறக்கும் போது ரதத்திலேயே பிறந்தோம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, பையனை பிக்கப் பண்ணிட்டு வேகமா ஓடுறா. வேகமா ஓடி தாவீது கிட்ட போய் சொல்றா. தாவீதை பார்த்து சொல்றா, வேலைக்காரி கிட்ட அந்த ஒரு பொண்ணு இருந்தப்ப அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றா, பத்சேபால் வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு அப்படிங்கிறா. சொன்ன உடனே தாவீது பத்சேபால்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே அப்பத்தான் பத்சேபால் சொல்றா, ஐயா நீர் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தீரையா, நான் மறந்துட்டேயா, எனக்கு நடக்க வேண்டியது நடக்கலையா, நீங்க எனக்கு செய்ய வேண்டியதை செய்யாம போயிட்டா. நீர்முடைய பிதாக்களோட படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளியா எண்ணப்படுவோம். அப்பதான் வாழ்க்கையினுடைய ரியாலிட்டியை உணர ஆரம்பிக்கிறா. எனக்கு நிச்சயம் இல்லாத ஒரு எதிர்காலம் இருக்குதுன்றத புரிஞ்சுட்டா. வாக்கு தத்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையின் தலையெழுத்த மாற்றன்றதை புரிஞ்சுட்டான். இப்ப நான் பெற்றவைகள் எல்லாம் இதெல்லாம் ரா மெட்டீரியல், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. இதுக்கு மேல ஒரு மகிமையான அபிஷேகம் ஒன்று இருக்கு, ஒரு மகிமையான சிங்காசனம் ஒன்று இருக்கு, எனக்கு என் பிள்ளைக்கு வர வேண்டிய ஆளுகை ஒன்று இருக்கு. அது வருகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். எந்திரிச்சு போக ஆரம்பித்தாலே இவ எந்திரிச்சு தாவீது கிட்ட போக, தாவீது எந்திரிச்சு உட்கார, ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது யார் உள்ள வந்துட்டா? நாத்தான் தீர்க்கதரிசி வந்துட்டான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்த உடனே அப்பதான் தாவீது சொல்றான், உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நான் நிறைவேற்ற போறேன். ஒரு காலத்துல ரெண்டு கிறிஸ்தவம் ஒன்னு சேரும்போது தேவனுக்கு மகிமை வந்தது. ஆனா இன்னைக்கு ரெண்டு கிறிஸ்தவம் ஒன்னு சேரும்போது மனுஷனால கட்டப்பட்ட ஏதோ ஒன்று வெளியே வர ஆரம்பிக்குது. ஆமா, நமக்குன்னு ஏதோ ஒண்ணு கட்டிட்டும் வர, நமக்குன்னு ஏதோ ஒண்ணு உண்டாக்கிட்டும் வர, நமக்குன்னு ஒரு காரியத்தை உண்டாக்கிட்டும் வர, எல்லாரும் பண்ணிட்டுமே தவிர அப்சலோம்னு ஒருத்தன் வந்தான், வந்து தேசத்தை நாசமாக்கிட்டு அவன் போயிட்டான். இப்ப அதோனியா வந்திருக்கிறான், எல்லாத்தையும் பிரிச்சிட்டு இருக்கிறான், நாட்டை வித்துட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கிறான். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சபையாகி நீயும் நானும் எழும்பாத பட்சத்துல தேசத்துல ஒரு மாற்றம் வராது, தேசத்துல ஒரு மகிமை வெளிப்படாது. ஆமென். எத்தனை பேர் பின்வாங்கி போனாலும், எத்தனை பேர் முரட்டாட்டம் பண்ணாலும், எத்தனை பேர் வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் விலகி போனாலும், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பத்சேபாலும் சாலமோனும் தாவீதினிடத்துல எழும்பி போகிற பட்சத்துல ஒரு ரவுண்டு தான். நாம போகும்போது வெறுமையோடு அழுகையோடு போயிருக்கலாம், ஆனா திரும்ப வரும்போது அபிஷேகத்தோட கர்த்தர் நிரப்புவார், மகிமையினால கர்த்தர் நிரப்புவார், அற்புதத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். எதற்காக அழுதோமோ, எதற்காக கண்ணீர் விட்டோமோ, எதற்காக கலங்கினோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். இப்ப பத்சேபால் பிள்ளைய கூட்டிட்டா. பிள்ளைய கூட்டிட்டு நேரா தாவீது கிட்ட போறா. நான் வந்த வாழ்க்கை சரியில்லையா, என் பேக்ரவுண்ட் வேற மாதிரி, நான் முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ கிடையாது, தப்பானவ தான், என்னவோ தெரியல, உங்க கிருபையினால ஏதோ உங்க மேல இருந்த தயவுனால எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு. நீர் எனக்கு இதை செய்யாமல் போனால் நீர் தம்முடைய பிதாக்களோட படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளியா எண்ணப்படுவோம். நம்மளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, எனக்கோ ஒரு நாள் சொன்னார்ல, உன் பிள்ளைகளை இப்படி மாத்துவன்னு சொன்னாரு, உன் கர்ப்பத்தை திறப்பன்னு சொன்னாரு, உன் குடும்பத்தை கட்டி எழுப்போன்னு சொன்னாரு, உன் பிசினஸை மாத்துவன்னு சொன்னாரு, உன் ஊழியத்தை கட்டி எழுப்போன்னு சொன்னாரு. சிலது இன்னும் நடக்கல இல்ல, சிலது இன்னும் கைக்கூடி வரல இல்ல, வாக்குத்தத்தை நிறைவேறல. ஆனா வாக்குத்தத்துக்கு ரா மெட்டீரியலா தந்தவைகளை வச்சு மட்டும் நம்ம வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா, மேல படிஞ்சு இருக்கிற தூசியை தூக்கி உதறி போடுவோம், நமக்குன்னு சொபிசிகேட்டடா போன ஒரு ஜோனை விட்டுட்டு வெளியே வர ஆரம்பிப்போம்.
நேரம் ஆண்டவர் கிட்ட போவோமே. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு பேர், ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்கு பேர், ஏதோ ஒன்று நம்ம அழிப்பதற்காக ஒன்று வருது பேர். அத்தனை பேருக்கு மத்தியில் அந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டு நேரம் ஆண்டவர் கிட்ட போவோமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, நீர் எனக்கு இதை செய்யாமல் போனால் நான் குற்றவாளியா எண்ணப்படுவேன். என் கர்ப்பம் திறக்கப்படாமல் போனா, என் புருஷன் ரட்சிக்கப்படாமல் போனா, என் பிள்ளை மாறாம போனா, என் கடன் பிரச்சனை தீராம போனா, இந்த பலவீனம் என்னை விட்டு விலகாம போனா, நான் சபைக்கு பைபிள் எடுத்துட்டு வந்ததுக்கு அர்த்தம் இருக்காது ஆண்டவரே. I need a meaningful life. நான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. மீண்டுமா அந்த அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டும். மீண்டுமா அந்த வாக்குத்தத்தின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையில துளிர்விட ஆரம்பிக்கட்டும். மீண்டுமா எனக்கு ஒரு நன்மையான காரியங்கள் நடந்தேறட்டும். ஆண்டவரை பார்த்து கேட்க ஆரம்பிப்போமே. நம்முடைய கண்ணீர், நம்முடைய ஏக்கம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவருக்கு நினைவுபடுத்துகிற நேரத்தில் கர்த்தர் நமக்காக எழும்ப ஆரம்பிப்பார். 21 நாள் உபவாச ஜெபத்தை முடிக்க போறோம். இன்னும் நேரம் இருக்கு. அவர்கிட்ட போய் சொல்லுவோமே, அவனுக்கு முன்னாடி என் தலையை உயர்த்துவன்னு சொன்னீங்களே, உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த பலவீனம் என் வாழ்க்கையை முடக்கி போட்டுடுச்சு, இந்த நெருக்கம் என் வாழ்க்கையை முடக்கி போட்டுடுச்சு. அத்தனை பேர் எனக்கு விரோதமா எழும்பிட்டு இருக்கிறான். அனாத மாதிரி வந்து நிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காம போனா நான் அந்த பைபிளை தூக்குனதுக்கு அர்த்தம் இருக்காது ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அர்த்தம் இருக்காது ஆண்டவரே. இத்தனை நாள் ஜெபித்ததற்கு அர்த்தம் இருக்காது ஆண்டவரே. ஆண்டவரே, 10 பேர்ல ஒருவனாய் நான் இருக்க விரும்பல. I must be a unique in your presence. உங்க சமூகத்தில் வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரமாய், பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய், வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய், முத்தரிக்கப்பட்ட ஜாதியாய், உங்க நாமத்திற்காக ஏதாகில ஒன்றை செய்வதற்கு போதுமான ஒரு பாத்திரமா உங்க சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. கூட்டிட்டு போவோமே. அந்த வலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேதனை, அந்த எதிர்மறையான காரியம் இருக்கு பாரு, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமே. என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என்ன ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய அந்தகாரம் தேசத்தை மூட ஆரம்பிக்குது, நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமே. எந்திரிக்கிற பட்சத்தில் தாவீது நமக்காக எழுந்திருப்பார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எழும்ப ஆரம்பிப்பார். எத்தனை பேர் நம்மளை விட்டு விலகட்டும், எத்தனை பேர் நம்ம அனாதையை விட்டுட்டு போகட்டும், எத்தனை பேர் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போகட்டும், எத்தனை பேர் ஏமாத்தட்டும், ஆனா வாக்குத்தத்தத்தை மட்டும் கையில் எடுத்துட்டு மீண்டுமாய் அந்த மகிமையின் சிங்காசனத்திற்கு நேராக கடந்து போகிற பட்சத்தில் கர்த்தர் நமக்காக காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். தாவீது போயிட்டானே, தாவீது எந்திரிச்சிட்டானே. பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி வந்துட்டானே. இவன் போய் நிக்க, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது கிட்ட பேச, தாவீது எந்திரிச்சு உட்கார்ந்து சொல்றான், இன்றைக்கு அதை செய்து முடிப்பேன். என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு அதை செய்து முடிப்பேன். என்ன அர்த்தம்? நான் உனக்கு கொடுத்ததை நிறைவேற்றாம உன்னை பாதியில விட்டுட்டு போக மாட்டேன். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். எனக்கு பின்னாடி நீ யாரு முன்னாடி தலை குனிஞ்சு போக கூடாது. உன் வாக்குத்தத்தத்தை மீண்டுமாய் உனக்கு நிறைவேற்றுவேன். எழும்புவோமே. எங்கேயோ ஒரு இடத்துல சம்பித்து போயிட்டேன் பார், ஏதோ ஒன்றை பார்த்து வாக்குத்தத்தத்தை மறந்துட்டேன் பார், ஏதோ ஒன்றை பார்த்து தரிசனத்தை விட்டு விலகிட்டேன் பார், ஏதோ ஒன்றை பார்த்து நம்முடைய எதிர்காலத்தையே மறந்துட்டேன் பார். அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து கேட்போம். 4 பேர் எனக்கு விரோதமா பேசுற ஆண்டவரே, அவன் முன்னாடி அறிக்கை பண்ணி சொல்லியிருக்கிறேன், இந்த வருஷத்துல இது நடந்துரும்னு சொன்னேன், இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு இது செய்வார்னு சொன்னேன், இந்த வருஷத்துல என் கர்ப்பம் திறக்கப்படும் சொன்னேன், இந்த வருஷத்துல என் பிள்ளை மாறிடுவான்னு சொன்னேன், இந்த வருஷத்துல என் புருஷன் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னேன். இன்னும் நடக்கல ஆண்டவரே. நீங்க மட்டும் எனக்கு இதை செய்யாம போனா அவங்கிட்ட அறிக்கை பண்ணதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடு ஆண்டவரே. எழுந்தருளும் ஆண்டவரே, நீர் சீயோனுக்காக இறங்குவீராக. எழுந்தருளும் ஆண்டவரே, மனுஷர் என்று அறியும்படி செய்வதற்காக எழுந்தருளுவீராக. எழுந்தருளும் ஆண்டவரே, ஜாதிகள் தங்களை ஜாதிகள் என்று அறியும்படி செய்யும். எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக. எழுந்தருளும் ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு சிங்காசனம் அமைப்பதற்காக. எழுந்தருளும் ஆண்டவரே, என் ஊழியத்தை என் குடும்பத்தை கெடுப்பதற்காக எழும்பி இருக்கிற கூட்டங்களுக்கு மத்தியில் நான் அழைக்கப்பட்டவன் என்பதை நிரூபிப்பதற்காக எழுந்தருளுவீராக. நான் 10 பேர்ல ஒருத்தனா இருக்க விரும்பல ஆண்டவரே. நான் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவரே. யாரு முன்னாடி தலை குனிஞ்சு போக கூடாது ஆண்டவரே. கர்த்தர் செய்வார், கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். கர்த்தர் நமக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது எந்திரிச்சு நாத்தானை கூப்பிட்டு, ஆசாரியனை கூப்பிட்டு கொண்டு போய் தாவீதோட கோவேறு கழுது மேல உட்கார வச்சு கொண்டு போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு கொண்டு வந்தார். அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்களேன். அபிஷேகம் பண்ணிட்டு வந்து சாலமோன் தாவீதுக்கு முன்னாடி நின்ன உடனே தாவீது எந்திரிச்சு ராஜாவை கனம் பண்ணினான். அங்கிருந்து தான் இங்க வந்தது. ஆனா அபிஷேகம் இங்க வந்த உடனே தாவீதே எந்திரிச்சு ராஜாவை கனம் பண்ணானா பாருங்களேன். ஆர்ப்பரிப்பின் சத்தம் எதிரிகளை திக்கு முக்காட பண்ணிடுச்சு. எந்த அதோனியா சாலமோனுக்கு விரோதமா எழும்பினானோ
அதே அதோனியா தேவாலயத்துல வந்து தேவாலயத்தில் இருக்கிற கொம்பை பிடிச்சிட்டு தான் ஜீவனுக்காக கதற ஆரம்பித்தான். நமக்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் எழும்பி கூட்டம் கூடினாலும் நம்ம மேல மீண்டுமாய் ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. நுகங்களை கர்த்தர் உடைக்க போகிறார். கட்டுகளை கர்த்தர் அறுத்து போட போகிறார். எல்லா எதிர்வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட போகிறார். அவன் ஜீவனை கர்த்தர் நம்ம கையில கொடுக்கிற மாதிரி கர்த்தர் மாற்றுவார். மீண்டுமாய் சபை எழும்பும். மீண்டுமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். மீண்டுமாய் கர்த்தருடைய ஆளுகை வரும். எழும்பி போவோமே, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமே, நீர் எனக்கு இதை செய்யாமல் போனா நான் குற்றவாளியா என்னப்படுவோம் ஆண்டவரே. சில நேரத்தில் புருஷன் கூட நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, சர்ச்சின்னு போனேன், பைபிள் போனேன், ஆண்டவர்னு போனேன், என்னத்தை கண்ட, இன்னும் ஒன்றும் மாறலையே. இன்னைக்கு சொல்லுவோமே, அந்த மனுஷன் முன்னாடி நீங்க ஆண்டவர்ன்றதை நிரூபிங்க ஆண்டவரே, இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. நீர் எனக்கு இதை செய்யாமல் போனால் நான் குற்றவாளியா எண்ணப்படுவேன். நான் வந்ததுக்கு அர்த்தம் இருக்காது, ஆராதித்ததற்கு அர்த்தம் இருக்காது. நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். என்னைக்கு சாலமோன் மேல அபிஷேகம் வர ஆரம்பித்ததோ சாலமோன் எழும்ப ஆரம்பித்தான். வசனம் சொல்லுகிறது, அவனை போல முன்ன பின்ன ஞானி ஒருத்தனும் இல்லையா. அவனை மாதிரி தேவாலயத்தை கட்டி எழுப்பணும் ஒருவனும் கிடையாது. அவனை மாதிரி தேவனுக்கு பலி செலுத்தணும் ஒருவனும் கிடையாது. அவனை மாதிரி கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வந்த ஒருவனும் கிடையாது. யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ. அவர் எளியவனை புழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களும் ராஜாக்களும் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஐயா, என் பேக்ரவுண்ட் 1008 கரைகள் நிறைந்ததாக இருக்கலாம். என் பேக்ரவுண்ட் 1008 குற்றம் நிறைந்ததாக இருக்கலாம். என் பேக்ரவுண்ட் 1008 தடுமாறின வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனா நான் மட்டும் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நின்று உங்க அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்கன்னு சொல்ல ஆரம்பித்தா, அந்த அபிஷேகம் என் தலையின் மேல இறங்குகிற பட்சத்துல எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில அந்த அபிஷேகம் என்னை வேறு மனுஷனாய், வேறு பாத்திரமாய் உருவாக்கத்தக்க விதத்துல காரியத்தை கைக்குடி வர பண்ணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கிட்ட போய் சொல்லுவோமே, நீங்க எனக்கு செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு இது செய்யாம போயிடாதீங்க ஆண்டவரே. நான் யாரு முன்னாடி தலை குனிஞ்சு போயிடக்கூடாது. அத்தனை பேருக்கு மத்தியில நீங்க ஆண்டவர்னு சொல்லிட்டேன், என்னை விட்டுடாதீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். எனக்கு எதிராக இருக்கிற நுகங்கள் உடைக்கப்படட்டும். நீங்க என் ஆண்டவர் என்பதை நிரூபியுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கிட்ட போவோமே, போகும்போது தான் கண்ணீரோடு போயிருப்போம், போகும்போது தான் அழுகையோடு போயிருப்போம். ஆனா திரும்ப வரும் பொழுது அம்மிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கர்த்தர் கொடுத்து நம்மை கனப்படுத்தி ஒரு ராஜரீக மேன்மையோடு, ராஜரீக ஆளுகையோடு கர்த்தர் நம்மை நிரப்புவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமா, நமக்குன்னு ஒரு சொபிஸ்டிகேட்டான ஒரு ஜோன் ஒன்று வச்சுப்பார், நமக்குன்னு சுகபோகமான ஒன்று வச்சுப்பார். அது எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு வெளியே வந்து ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்போமே, கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவா. உட்கார்ந்துட்டே கேட்கக்கூடாது, நடக்குமா நடக்குமா நடக்குமா. எந்திரிச்சு அவர்கிட்ட வந்தா தான் நடக்குமா நடக்காதான்னு தெரியும். ஆமா, பங்களா வந்துருச்சுன்னு பங்களாவிலேயே செட்டில் ஆயிடக்கூடாது. பங்களாவை விட ஒரு பெரிய மகிமை ஒண்ணு வச்சிருக்கிறா. இப்ப பெற்ற ஆசீர்வாதத்தை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறா. இப்ப வந்ததை எழுப்பதை விட அதுக்கப்புறம் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறா. ஆமா, மீண்டுமா எழும்பி போக ஆரம்பிப்போமே, கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, எலிசா கூட தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் இருந்தாங்களாம். எலிசா கூட தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் இருந்திருக்கிறாங்க. நமக்கு புரியுற மாதிரி அப்படியே கற்பனையா பேசுவோமே. 50 பேர் கூட இருக்க ஆரம்பிக்கிறான். ரெட்டிப்பான வரத்தை உடையவன் யாரு? எலிசா கூட இருக்கிற 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரரோ ரெட்டிப்பான வரத்தை உடையவன். அவங்க அப்பா தீர்க்கதரிசி, தாத்தா தீர்க்கதரிசி, இவன் தீர்க்கதரிசி, பரம்பரையா சந்ததியா தீர்க்கதரிசனத்தின் வம்சத்துல வந்தவன் எலிசா கூட இருக்கிறான். அப்பேற்பட்டவங்க. இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். இந்த ரூம்ல எலிசா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூம்ல 50 பேர் இருக்கிறான். 50 பேர் ஒரே இடத்துல இருக்கிறான். 50 பேர் ஒரே இடத்துல இருக்கும்போது சண்டை வருமா வராதா? நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். இப்ப 10 பேர் வீட்டுல விருந்தாளிலாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தந்தோம். வாங்கிட்டு வந்து தந்த ஆள் இருக்கு பேர், அது லேட்டா தான் சாப்பிட வரும். ஆமா, சிக்கன் மட்டன் அது இது பரப்பணும், ஊர்வன நடப்பணும், நீந்து வேணும், மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு, வாங்கிட்டு வந்து போட்ட ஆள் எங்கேயோ வேலை விஷயமா எப்படியோ போயிட்டு லேட்டா ஒரு 2:30 மணிக்கு வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து பார்த்தா பாத்திரத்துல சத்தம் மட்டும்தான் வரும். ஆமா, எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கும். பாத்திரத்துல வெறும் சத்தம் மட்டும்தான் வரும். வாங்கிட்டு வந்து போட்ட ஆள் சொல்லுவோம், என்னம்மா ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்ட, டேய் முன்னாடி வந்து சாப்பிட வேண்டியதானே, இப்ப லேட்டா வந்தா நாங்க சரி அடுத்த முறை என்ன செஞ்சுக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் அடைச்சிருவோம். ஆமா, சத்தம் மட்டும்தானே. இப்போ 10 பேருக்கே இந்த பாடுனா 50 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 45 பேர் வரும்போது பாத்திரத்துல சத்தம் மட்டும்தான் வந்திருக்கும். சோறுக்கு பிரச்சனை, இவன் பேண்ட் அவன் போட, அவன் சட்டை இவன் போட, இவன் மேல கால் அவன் போட, அவன் மேல இவன் கால் போட, எல்லாம் 50 பேர் பயங்கரமான சண்டை போட்டுட்டு இருக்கிறான். என்ன பியூட்டினா பக்கத்து ரூம்ல தான் எலிசா இருக்கிறான். அடா பாவி பயல்களை, நான் ரெட்டிப்பான வரத்தை உடையவன், ஏன்டா சண்டை போடுறீங்கன்னு எலிசா கேட்கவே இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்மளை டீல்லே விட்டுருவாரு.
நம்மளா உணர்வடைஞ்சு எழும்பி வர வரைக்கும் தலைவர் அமைதியாக தான் இருப்பார். நம்ம அப்பதான் கேட்போம், அவருக்கு கண் இல்லையா மூக்கு இல்லையா, ஏன்னா நம்ம தானே அவரை செஞ்சு வச்சோம். அதனால நம்ம அவரை பார்த்து கேட்க ஆரம்பிப்போம். நாமளா உணர்வடைஞ்சு எந்திரிச்சு வருகிற வரைக்கும் சில காரியம் நடக்காது. யார் வேணா ஜெபம் பண்ணிட்டோம், நடக்காது. நடக்காதுன்னா நடக்காது தான். ஆமா, 50 பேர் ஒரே பிரச்சனையா இருக்கும், சண்டை போட்டிருப்பான், அடிச்சிருப்பான், வெளியே வந்து நல்ல மாதிரி நின்றுப்பான், வா உன்னை பார்த்துக்கிறேன்னு இருப்பான், என்னென்னமோ நடந்திருக்கும். அத்தனை சண்டை போட்டோன்னே கடைசி வரைக்கும் ரணக்கலமாவே இருந்தது. அப்பதான் எவனோ ஒருத்த உள்ள இருந்து ஒருத்த எழுப்பிட்டான், டேய் நம்ம ரெட்டிப்பான வரத்தவுடைய ஒரு பெரிய எஜமானன் கிட்ட இருக்கிறேன்டா, நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டு அசிங்கமாய் அவர் நாமத்தை அவர் பேருக்கு அவகீர்த்தியை உண்டாக்க கூடாது. அதனால வாங்க நம்ம எல்லாரும் யோர்தான் நதி வரைக்கும் போவோம். ஒவ்வொருத்த ஒரு பெரிய உத்தரத்தை மரத்தை வெட்டி கொண்டு வந்து கூடாரத்தை பெருசா போடுவோம். தனிப்பட்ட விதத்துல இண்டிவிஜுவல் அவன் ஒரு ரூமை கட்டிப்போம், நல்ல அற்புதமா சுகபோகமா வாழ்வோம் அப்படின்னு. அப்பதான் 49 பேருக்கும் அப்படியே டார்ச் லைட் அடிச்ச மாதிரி இருந்தது. 49 பேர் ரெடி ஆயிட்டான். அதுல ஒரு ஆளு நம்ம ஆளு போலகுது, கடங்காரன். நம்ம ஆளு கடங்காரன். 49 பேர்கிட்ட கோடாலி இருக்கு, ஒருத்தங்கிட்ட மட்டும் கோடாலி இல்ல. இவன் அந்த 49 பேருக்கு தெரியாம வேகமா போய் கோடாரி ஒருத்தன் கடந்தாராம் பாரு, அவங்க கிட்ட கேட்டு, பையா எப்படியாச்சும் எனக்கு கடந்தாயா, எல்லாரும் மரம் வெட்ட போறாங்கய்யா, நான் அவரு கூட இருக்கிறேன்யா, தயவு செஞ்சு தந்துறியா, நான் வெட்டிட்டு சாயங்காலம் கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு இருப்பான். அவன் சொல்லியிருப்பான், தம்பி இதுல தான்ப்பா என் பொழப்பே போகுது, வேண்டாயா நீ வேற யாருக்கிட்டனா பார்த்துக்க, ஐயா தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கய்யா, பொழுது போறதுக்குள்ள விளக்கு வைக்கிறதுக்குள்ள. இப்படி சொன்னா புரியும் பார். 10ஆம் தேதி ஆன உடனே, சம்பளம் வாங்கின உடனே, ஆமா வந்த உடனே வந்து எங்க தான் தந்துடுறேன், வீட்டுக்கு முன்னாடி தந்துடுறேன். நம்மள மாதிரியே நிறைய எதுகைமோனையோடு பேசியிருப்பான், வாக்கு தத்தம் வல்லமையா பேசியிருப்பான். அவன் கோடாரி கையில கொடுத்துட்டான், பையன் நல்ல பையனா இருக்கிறான், நல்லா பேசுறான், எலிசா கிட்ட இருந்து வேற வந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு கோடாரியை கையில கொடுத்துட்டான். கொஞ்ச தூரம் வந்தவனே சொல்லியிருப்பான், தம்பி டேய் நாளைக்கு ஒரு வேலை இருக்குடா, பத்திரமா கொண்டு வந்து பொழுது போறதுக்குள்ள சீக்கிரம் தானே. சத்தியமாயா 5 மணிக்குள்ள 3 மணிக்குள்ள கொண்டு வந்து தந்துடுறையா அப்படின்னு போயிட்டான். 50 பேரோட வந்து சமமா நின்னுட்டான். இவன் கோடாரி கடன் வாங்குறது யாருக்கும் தெரியாது. 50 பேரோட வந்து நின்னுட்டான். போலாமா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் போலான்னு இவன் நேர போய் எலிசாவை கூப்பிடுறான், ஐயா நீரும் என் கூட வாங்க அப்படிங்கிறான். எலிசா இல்லாம அவன் வெட்டுவான். ஆனா அவனுக்கு ஒரு அசட்டு நம்பிக்கை, அவன் நம்பிக்கை, என் முதலாளி எங்க போனாலும் என் கூட இருக்குன்னு. 24 மணி நேரமும் பாஸ்ட் நம்ம வீட்டுல இருந்து வாழ முடியாது. இப்போ பாஸ்ட் வீட்டுல நம்ம சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறோன்னு வச்சுக்கோங்க, டின்னருக்கோ லஞ்சுக்கோ கூப்பிட்டு முடிச்சோடனே புருஷன் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டிருப்பார். பாஸ்ட் வந்து உட்காந்து, பாஸ்ட் அம்மா எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொண்டாட உட்காந்து ஒரு 3:30 மணிக்கு புருஷன் வராருன்னு வச்சுங்க, வந்தோடனே பாஸ்ட்டை பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிட்டு இருக்கும். ஆமா, நேரா போய் கதவு சந்தல ரூம்ல எங்கேயோ ஒரு இடத்துல போய் சைட்ல ஒய்ஃபை பார்த்து கேட்பார் அப்படின்னு. என்ன அர்த்தம், மணி 3 ஆச்சே, வந்தாங்களே சாப்பிட்டாங்களா இல்லையா, இன்னும் ஏன் போகாம உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா அப்படியே அசால்ட்டா பதில் சொல்லும் பாரு. ஆமா, சொன்னோடனே புரிஞ்சுப்பான். எல்லாம் புரிஞ்சு முடிச்சுட்டு, ஏன் பாஸ்டர் வர வச்சது இவர்தான், பாஸ்டர் நல்லா சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணது அவர்தான், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டது யார்தான், சும்மா சொல்லுங்க, புருஷன் தான். ஆனா பாஸ்டர் எப்பவுமே 24 மணி நேரமும் கூட இருந்தா பிரச்சனை தான். அதனால தான் கேட்கிற, சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் போக வேண்டியது தானே, என்ன இத்தனை வரைக்கும் உட்கார வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா, ஏன்னா பாஸ்ட் இருந்தா நம்ம சுயாதீனமா உட்கார்ந்து சாப்பிட முடியாது, மலைகள் குன்றுகள் எல்லாம் தவிடு பொடியா மாறாது. ஆமா தானே. ஆமா, ஏதோ ஒண்ணு எதிர்மறையா நடக்க ஆரம்பிக்கும், பாஸ்ட் கூட இருந்தா இருக்காது. ஆமா, அதனால 49 பேர் கேட்டிருப்பா, இல்லை ஏண்டா அந்த ஆளை கூப்பிட்ட, உனக்கு வெட்ட தெரியாதா, தூக்க தெரியாதா, பெரிய இவன் மாதிரி அந்த ஆளை கூப்பிட்ட. அவன் எவன் பேசுறதையும் கேட்கல, என் எஜமானன் என் கூட இருக்கணும், எவனா எதனா சொல்லிட்டு போட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, கூட்டிட்டு வந்துட்டான். எலிசா பாருங்க, கூப்பிட்ட உடனே வந்துட்டார் பாருங்களேன், கூப்பிட்ட உடனே வந்துட்டார். எல்லாம் போக இவன் மட்டும் எஜமானனுக்கு பின்னாடியே போயிருப்பான். போய் இவன் என்ன நினைச்சான், வாங்கிட்டோம், கடன் கட்டுறது நல்ல 4 அடுக்கு மாடியாவே கட்டிடலாம் அப்படின்ற எண்ணம் போலக்குது இவனுக்கு. அதனால யோர்தான் நதி கரையோரமா போய் நல்ல பெருசா வளர்ந்த மரத்தை பார்த்து வெட்டி கொண்டு வந்து தூக்கில அப்படின்னு நினைச்சிட்டு எஜமானனை கொண்டு போய் ஒரு நல்ல நிழலான இடத்துல ஒரு கல்லை போட்டு மரத்தை போட்டு நல்லா உட்கார வச்சுட்டு எஜமானனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு இவன் யோர்தான் நதி கரையில போய் மரம் வெட்ட ஆரம்பிச்சான். மரம் வெட்டிட்டே இருந்தான் பார். உத்தரத்தை வெட்டி வீழ்த்து கையிலாம், மரத்தை வெட்டி கீழே சாய்க்கிற நேரத்துல ஓங்க நாம்ப கோடாரி கலண்டு கீழே விழுந்துச்சு. அவன் வேற சொன்னான், பொழுது போறதுக்குள்ள கொண்டு வந்து கொடுறான்னு. பெரிய இவன் மாதிரியே வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம்.
என்ன பண்றது? அப்பதான் கத்துறான், ஐயோ ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டது. 49 பேருக்கு சமமா நிக்கணுமா? அதனால கடன் வாங்கிட்டேன். பெரிய இவன் மாதிரி ஜபம் பண்ண, பெரிய இது மாதிரி பண்ண, கோடாரி வாங்கறதுக்கு துப்பு இல்லையான்னு கேள்வி கேட்பான்ல. அதனால கடனை உடனே வாங்கி ஏதாவது ஒன்ன பண்ணி நல்ல இடத்துக்கு வரலாம்னு நினைச்சேன். கலண்டு விழுந்துடுச்சு. சத்தம் போட்டு கத்துறான். 49 பேருக்கு இவனே சொல்றான், நான் கடங்காரன். இவன் கத்தன கத்து, கதறன சத்தம் அந்த யோர்தான் நதி ஓரம் முழுக்க அப்படியே ஒரு பெரிய வைப்ரேஷனா வந்திருக்கும். இந்த எஜமானன் உட்கார்ந்தாம்ப, இந்த எஜமானனால உட்கார முடியலையா? இவன் கத்தன கத்து, இவன் கதறின சத்தம் எலிசாவை அந்த இடத்துல உட்கார வைக்கல. சத்தமா கத்துறான், ஐயோ ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டது. அவன் அப்பவே சொன்னான், ஏன் பார்த்து பார்த்துன்னு, எனக்கு கோடாரி வாங்க வக்கு இல்லையா, 4 பேரை நான் அசிங்கப்படுத்திடுவாயா, என்னை மட்டுப்படுத்திடுவாயா, அதனால கடனை வாங்கிட்டு எப்படி ஆகில 4 பேருக்கு சமமா நிக்கலாம். அந்த மரத்தை வெட்டினேன், கலண்டு விழுந்து போச்சு. இவன் கத்தன கதறுதலின் சத்தம் எலிசா காதுல விழுந்த உடனே எலிசாவால் அங்க உட்கார முடியாம நேரம் வந்து மேல கையை போட்டுட்டு இருப்பான். என்னையாச்சு, ஏன் அழுத, ஏன் கத்தனன்னு கேட்டிருப்பான். வாயில வார்த்தை வந்திருக்காது. கோடாரி காம்ப கையில காமிச்சிருப்பான். கோடாரி கலண்டு விழுந்து போச்சு. சில நேரத்துல, நிறைய நேரத்துல நம்ம கூட பாருங்களேன், ஒரு நல்ல தரிசனத்தோட தான் ஆரம்பிக்கிறோம், நல்ல திட்டத்தோட தான் ஆரம்பிக்கிறோம், நல்ல எதிர்பார்ப்போட தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா தொடங்கி கொஞ்ச நேரத்துல கையில காம்பு மட்டும்தான் இருக்கு, கோடாலி இல்லை. லட்சக்கணக்கா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், உள்ள வாழ வெட்டியா வந்திருக்காளே. லட்சக்கணக்கா செலவு பண்ணி பையனை படிக்க வச்சோம், போதைக்கு அடிமைப்பட்டு போயிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டானே. லட்சக்கணக்கா செலவு பண்ணி வீட்டை கட்டணும், வாழலையே. கோடாரி காம்பு தானே கையில் இருக்கு, கோடாரி இல்லையே. கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான் நதியில கலண்டு விழுந்துடுச்சு. எஜமானன் கேட்கிறான், எங்க விழுந்தது? ஓடுற தண்ணியில எது விழுந்தாலும் தண்ணியோடு சேர்த்து ஒரு 2 அடியாவது தள்ளி போய் விழுந்திருக்கும். ஆனா அந்த எஜமானனுக்கு தெரியும் போலகுது, இந்த பையனை கூப்பிடுவான்ட்டு இந்த கரை புரண்டு ஓடக்கூடிய நதியில கழண்டு விழுந்த கோடாலிய எஜமானன் அதே இடத்துல நிறுத்தி வச்சிட்டு இருப்பார். வந்து கேட்கிறார், எங்கயா விழுந்தது? அவன் அந்த இடத்தை காட்டினானா. அவன் அந்த இடத்தை காட்டின உடனே கவனிங்க பார்ப்போம், எஜமானன் ஒரு சாதாரண மரத்துண்டை வெட்டி போட்டு அந்த முழுகி போன இரும்பை மிதக்க பண்ண ஆரம்பித்தான். மந்திரவாதியால கூட அற்புதம் செய்ய முடியா, சூனியக்காரனால கூட அற்புதம் செய்ய முடியும், குறி பார்க்கிறவனால கூட அற்புதம் செய்ய முடியும், டாக்டரால கூட அற்புதம் செய்ய முடியும். அற்புதத்தை எல்லாமே செய்வாயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இயேசு ஒருவராலே அன்றி வேற ஒருவராலும் செய்ய முடியாது. மரத்தை எல்லாமே மிதக்க பண்ணுவான், ஆனா இரும்பைய ஆண்டவனால மட்டும்தான் மிதக்க பண்ண முடியும். இரும்பைய ஆண்டவனால மட்டும்தான் மிதக்க பண்ண முடியும். ஏதோ ஒண்ணு கலண்டு விழுந்துச்சுல்ல, பாக்குறவனா கைத்தட்டி சிரிச்சிருவான்ல, ஒரு உத்தரவாதம் பண்ணிட்டு வந்துட்டேன்ல, பேருதான் பாஸ்டர் பெரிய குடும்பம், உள்ள வாழ முடியாது, பேருதான் பாஸ்டர் 35 வருஷமா விசுவாசியா இருக்கிறேன், ஏதோ ஒண்ணு கலண்டு போயிடுச்சு பாரு. நம்முடைய அபிஷேகம் ஒரு இடத்துல, கிருபை ஒரு இடத்துல, தரிசனம் ஒரு இடத்துல, புள்ள ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், மாப்பிள்ளை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். போ, என்ன வாழ்க்கை. தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு என்ன தெரியும்? நல்ல மரம் வெட்டுறான்னு தெரியும், ஏன்னா கையில கோடாரி காம்புதான் இருக்கு. பக்கத்துல வந்து பார்த்தா தானே தெரியும் கோடாரி காம்பு வச்சிட்டு இருக்கிறான்னு. தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா, பேரு பெத்த பேர் தாகத்துக்கு நீர்ல ஏதாமா. பேரு தானே பெருசு. ஏதோ ஒன்று கலண்டு விழுந்துடுச்சு, பிள்ளையினுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போயிடுச்சு. சில நேரத்தில் நம்ம கூட அபிஷேகத்தை இழந்துட்டுமே. ஒரு காலத்துல நல்லா ஜபம் பண்ணுமே, ஒரு காலத்துல நல்லா ஆராதிச்சுமே, ஒரு காலத்துல நல்ல ஆத்துமாதாயம் பண்ணுமே, ஒரு காலத்துல தேவ சத்தத்தை கேட்டமே, ஒரு காலத்துல கர்த்தர் முகமுகமாய் நம்மோடு இடைப்பட்டாரு, ஒரு காலத்துல நம்ம முட்டி போடும் போதெல்லாம் தேவ மகிமை இறங்கி வர ஆரம்பித்தது. இன்னைக்கு எங்கேயோ ஏதோ ஒன்று கலண்டு விழுந்துடுச்சு இல்ல, ஏதோ ஒன்று தொலைச்சிட்டேன் வரேன். ஆனா நிக்கிறோம், தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு நல்லா தான் தெரியுது மரம் வெட்டுறான். நான் பக்கத்துல இருந்து பார்த்தா தான் அழுகையின் குரல். ஏதோ ஒன்று கலண்டு விழுந்துடுச்சு பாரு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமே. அன்னைக்கு பத்சேபல் சொன்னா, நீர் எனக்கு இதை செய்யாமல் போனா. ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் சொல்றான், ஐயோ ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டது.
அவங்ககிட்ட கணக்கு சொல்லிட்டு வந்துட்டயா, இன்னைக்குள்ள கட்டி முடிக்கிறேன்னு சொன்னையா, நீங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கயா, நீ கூப்பிட, உன் சத்தம் ஆண்டவரை தொடட்டுமே, நம்ம கண்ணீர் ஆண்டவரை தொடட்டுமே, நம்முடைய இருதயத்தின் ஏக்கம் ஆண்டவரை தொடட்டுமே, நம்முடைய பெருமூச்சு ஆண்டவரை தொடட்டுமே. மூழ்கி போன எல்லாவற்றையும் கர்த்தர் மிதக்க பண்ணுவார். இது மனுஷனால முடியாது, ஆண்டவராலே முடியும். எந்த இடத்துல விழுந்து போச்சோ அதே இடத்துல கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறார். எந்த இடத்துல விழுந்து போச்சோ அதே இடத்துல கர்த்தர் உனக்காக தடுத்து வைத்திருக்கிறார். இந்த நல்ல காலை வேளையில எஜமானன் நம்மை பார்த்து கேட்கிறார், எங்கப்பா விழுந்தது? ஏன்பா கத்துற? ஏன் அழுகிற? எங்கயா விழுந்தது? இந்த இடத்தை காட்ட. பிசினஸ் தொலைச்சி, குடும்பத்தை தொலைச்சி, பணத்தை தொலைச்சி, வாழ்க்கையை தொலைச்சி, ஏதோ ஒன்று எங்கேயும் இழந்துட்டேன்ல. அவரை பார்த்து சொல்லுவேன், இந்த இடத்த கையை காட்டுவோமே, இந்த இடத்துல விழுந்து போயிடுச்சுன்னு சொல்லுமே. கரை புரண்டு ஓடக்கூடியது தான், பரவாயில்ல. அவர் மிதக்க பண்ணுவார், அவர் மிதக்க பண்ணுவார். மாறாதவைகளை மாற்றுவார். இரும்பு சீக்கிரத்துல மிதக்கும். நாமளா கைப்பற்றி எடுக்க போறோம். இழந்து போன கிருபையை தருவார், இழந்து போன அபிஷேகத்தை தருவார், இழந்து போன வல்லமையை தருவார், பிரிந்து போன குடும்பங்களை ஒன்று சேர்ப்பார், செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பிப்பார், மரித்தது உயிரோடு வரும். நீர் எனக்கு இதை செய்யாமல் போனா. உங்களை கூப்பிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சதுக்கு அர்த்தம் இருக்காது. ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு செய்யுங்கப்பா. அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சு பாரு. அவர் வந்துட்டாலே அற்புதம் தான், அவர் வந்துட்டாலே காரியம் மாற ஆரம்பிக்கும் பாரு. எவனுக்கோ ஒருத்தனுக்கு வாக்கு தத்துவம் சொன்ன பேர், எவனோ ஒருத்தங்கிட்ட இதை இன்னைக்கு செஞ்சிருன்னு சொல்லிட்டு வந்த பேர், அவன் கண்களுக்கு மத்தியில் கர்த்தர் உன் தலையை கீழே விழுந்து போக விட மாட்டார். கர்த்தர் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எவனும் கையை நீட்டி உன்னை நிபச்சொல்ல சொல்ற இடத்துல கர்த்தர் விட மாட்டார். யாரு கையை நீட்டி உன்னை அசிங்கப்படுத்தக்கூடிய இடத்துல கர்த்தர் விட மாட்டார். இரும்ப கர்த்தர் மிதக்க பண்ணுவார். அந்த இடத்தை காட்டு. அந்த இடத்துல என் அபிஷேகத்தை தொலைந்துட்டேன், என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், என் கிருபையை இழந்துட்டேன், என் பிஸ்னஸை இழந்துட்டேன், என் குடும்பத்தை இழந்துட்டேன், நான் செஞ்ச தப்புனால ஏதோ ஒன்று மாறி போச்சு. இப்போ கையில் கோடாரி காம்பு தான் வச்சுட்டு நிற்கிற ஆண்டவரே. எவனோ ஒருத்தனுக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டு, ஆண்டவரே அவன் முன்னாடி என்னை மீண்டுமா எழும்ப பண்ணுங்கப்பா. சொல்ல ஆரம்பித்து பாரு, கர்த்தர் மிதக்க பண்ணுவார் பாரு. கைப்பற்றி எடுக்க செய்வார். இது நடக்காதுன்றதை கர்த்தர் நடத்துவார் பாரு. வராதுன்றதை வர வைப்பார் பாரு. முடியாதவைகளை கர்த்தர் முடித்து வைப்பார் பாரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். செத்து போனவைகளை உயிரோடு வர பண்ணக்கூடிய கர்த்தர். முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் நற்சீர் பொரிந்தனதாய் விளங்க பண்ணக்கூடிய கர்த்தர் உனக்காக எனக்காக வருவார். நம்முடைய கண்ணீர், நம்முடைய கதறுதலின் சத்தம், நம்முடைய ஏக்க பெருமூச்சு ஆண்டவரை தொட்டுட்டமே, ஆண்டவரை தொட்டுட்டமே. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராயிருப்பா. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருடைய இந்த வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும், அவன் பாவியோ பரிசுத்தவனோ நல்லவனோ கெட்டவனோ யாரோ, ஆனா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். யார் யார் ஜெபத்தையோ கேட்கிறவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப மாட்டாரா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமே, இந்த இடத்துல விழுந்து போயிடுச்சுன்னு, உலகத்தோடு போயிட்டான், பின்வாங்கி போயிட்டான், தப்பு நடந்து போச்சு, கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தானத்தில் மூழ்கி போயிடுச்சு, அது எந்த இடத்துல இருக்குமோ தெரியாது, பரவாயில்லை, கை நீட்டி அவர்கிட்ட காட்டுவோம். இந்த இடத்துல விழுந்துடுச்சு, இந்த இடத்துல விழுந்துடுச்சுன்னு சொல்லுவோமே, மீண்டுமாய் கைப்பற்றி எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். 49 பேர் முறை கேட்டான். இந்த பையன் எதுக்கு அந்த ஆளை கூப்பிட்டான்னா, இப்ப 49 பேர் நினைச்சிருப்பான், இவன் கூப்பிட்டதுக்கு ஒரு அர்த்தம் உண்டியா. அவனுக்கே இப்பதான் தெரிஞ்சது, என் எஜமானன் இரும்பையை என்ன செய்வார்? மிதக்க பண்ணுவார். நம்ம கூட இருக்கிற அத்தனை பேரும் தேவ மகிமையை உணர வைப்பார் பாரு. நம்ம கூட இருக்கிற அத்தனை பேருக்கு மத்தியில நம்ம கதறுதலின் சத்தம் எத்தனை அற்புதமானது என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்ட போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீர் எனக்கு இதை செய்யாமல் போனா நான் குற்றவாளியா எண்ணப்படுவேன். இத்தனை வருஷம் உங்க கூட ஊழியம் செஞ்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடு. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர், மூழ்கி போனவைகளை மிதக்க பண்ணக்கூடிய ஆண்டவர், கரை புரண்டு ஓடக்கூடியதோடு ஓட விடாதபடி தடுத்து நிறுத்தி மீண்டுமாய் கைப்பற்றி எடுத்து எவங்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்தோமோ அவங்கிட்ட போய் திரும்ப சாட்சியோடு நிற்க பண்ணக்கூடிய கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்னாடியே வந்து விழுந்துட்டேன்னு சொல்லுவோம், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, நம்ம உணர்வுகளை புரிஞ்சவர் ஆண்டவர் மட்டும்தான். நம்ம மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அண்ணன் தம்பிக்கு தெரியாது, நேசிக்கிறவங்களுக்கு தெரியாது, நம்புறவங்களுக்கு தெரியாது, முதலாளிக்கு தெரியாது, பாஸ்டருக்கும் தெரியாது. நம்ம உணர்வுகள் யாருக்கும் தெரியாது.
இவன் ஏன் சோகமா உட்காந்துருக்கிறான் அவருக்கு தெரியும். இவன் ஏன் இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுறான் அவருக்கு தெரியும். ஏன் இவன் இந்த மாதிரி தனிப்பட்ட விதத்துல நடந்துட்டு இருக்கிறான் அவருக்கு தெரியும். நம்முடைய உணர்வுகளை அறிந்தவர் அவர் மட்டும்தான். அதனால எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை எதிர்ப்பு, எத்தனை எதிர்மறை காரியமா இருந்தாலும் அவர்கிட்ட ஓப்பனா பேசுவோமே. அவரை கூப்பிடுகிற பட்சத்துல கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக்க மாற்றக்கூடியவரா இருக்கிறார். சூனோம் ஊர் இருந்தது பாருங்க. அந்த சூனோம் ஊர்ல ஒரு அம்மா இருந்தது. அந்த அம்மா ஊர் பேரே அந்த அம்மாவுக்கு வந்துடுச்சு. சுனோமியால் ஊர் பேரே அந்த அம்மாவுக்கு வந்துச்சு. பைபிள்ல பேரிடப்படாதவர்கள் எல்லாம் சாதிச்சது ரொம்ப பெருசு. நாகமான் பாருங்க, எலிசா சொல்ற நீ போய் யோர்தான் நதியில 7 முறை முழுகி எந்திரினோடனே நாகமான் டென்ஷன் ஆயிட்டான். இல்லை, என் ஊர்ல இல்லாத கங்கை யமுனா நதியா, நீ பெரிய நதி வச்சிருக்கிறேன்னு டென்ஷனா போனே. பக்கத்துல இருந்தவன் சொன்னான் பாருங்களா, ஐயா அவர் என்னத்தையா சொன்னாரு, நதியில தானே மூழ்கி எந்திரிக்க சொன்னாரு. அவ்வளோ பெரிய கோபத்தை, அவன் ஒரு பெரிய இராணுவ வீரர், சீரியா தேசத்தோடைய படை தளபதி. அவ்வளோ பெரிய கோபத்தை சாந்தமா மாற்றி அவனை கொண்டு போய் யோர்தான் நதியில மூழ்க வச்சு ஒரு குழந்தையின் சரீரத்தை போல அவன் குஷ்டரோகத்தை மாத்தி வெளியே கொண்டு வந்தான். ஆமா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேரு கிடையாது. 5 அப்போ 2 மீனை வச்சிருப்பான், என்னைக்கு சுட்ட அப்பமோ. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஏசு கேட்டவுடனே சத்தமா, ஏசு கேட்டு சீஷர்கள் கிட்ட சொன்ன உடனே டீச்சர்கள் கணக்கு போட்டு ஆண்டவரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜனங்களையும் அனுப்பிடலான்னு நினைக்கிறான். ஆமா, ஆனா ஆண்டவர் சொல்றார் நான் அற்புதத்தை செய்வேன். இவன் இந்த சின்ன பையன் சத்தமா தூரத்துல இருந்து கத்திருப்பான், அங்கிள் என்கிட்ட இருக்குன்னு. அவங்க அம்மா மட்டும் கூட இருந்தது. 5 அப்போ 2 மீன் ஏசு கிட்ட போயிருக்காது. நம்மத்தான் முட்டையை ஒரே வரியா திணிப்போம்ல வாயில, அல்லேலூயா. அவங்க அம்மா மட்டும் இருந்தா போயிருக்காது. நல்ல வேலை அவங்க அம்மா அந்த இடத்துல இல்லை. அதனால தான் அந்த 5 அப்போ 2 மீன் யாருக்கிட்ட போச்சு, ஏசு கிட்ட போக ஆரம்பிச்சது. பாருங்க, அவன் பேர் பாருங்க, இன்னைக்கு எந்த சண்டே கிளாஸ் எடுத்தாலும் முதல்ல அந்த பையன் தான் முன்னாடி வாரான். ஆமா, அவன் பேர் கிடையாது. இந்த பேர் இல்லாதவங்க நிறைய பேர் சாதிச்சது ரொம்ப பெருசு. இந்த சூனோம் ஊர்ல இந்த அம்மா இருக்க ஆரம்பிச்சது. இந்த அம்மா ஒரு பெரிய கோட்டீஸ்வரனுடைய மனைவி, செல்வ சீமாட்டி, கணம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மாவை குறித்து ஒரு சரித்திரத்தை நான் படித்தேன். பாருங்க, பஞ்சாயத்துல போய் ஏதாவது குடும்பத்திற்கு தீர்ப்பு சொல்லணும்னா, சில தீர்ப்புகள் சொல்ல முடியாத சங்கடமான சிக்கா இருக்கிற நேரத்துல இந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்பாங்களாம், இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு என்ன சொல்லலாம். ஆனா அந்த அம்மா சொல்ற சொல்யூஷன் அற்புதமா இருக்குமா. அது அம்மா, அந்த அம்மா சொல்ற அவ்வளவு சொல்யூஷன் அற்புதமா இருக்குமா. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஆணாதிக்கம் அதிக இருந்த நாட்கள், பெண்கள் பேசக்கூடாது, முன்னாடி வரக்கூடாது. அப்பேற்பட்ட நேரத்துல எத்தனை மகிமைக்குரிய பாத்திரமா அந்த அம்மா இருந்திருக்கு பாருங்களேன். அந்த அம்மா எப்ப எலிசா வந்தாலும், எலிசா மட்டும் வரமாட்டார், எலிசா கூட 50 தீர்க்கதரிசிகள் புத்திரர் வருவான், 10 பேர் வருவான், 20 பேர் வருவான். வரும்போதெல்லாம் சோறை வடிச்சு கொட்டியிருக்கோம். ஆமா, சோறை வடிச்சு கொட்டியிருக்கோம். சப்பாத்தியா உருட்டி உருட்டி போட்டிருக்கோம். நம்ம ஆளுங்க வந்து சாப்பிட இலைப்பார போக கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா புருஷனை பார்த்து சொல்லுது, மெய்யாகவே அர்த்தம் அல்லேலூயா. அந்த அம்மா புருஷனை பார்த்து சொல்லுது, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற இவர் தேவனுடைய மனுஷன். அடுத்த முறை சொல்லுது, இவர் ஒரு பரிசுத்தவான்னு காண்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டு மாடி மேல ஒரு ரூமை கட்டி அந்த ரூம்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து மேல வச்சுட்டு, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மொத்தத்தையும் மேல வச்சுட்டு எலிசாவை கொண்டு போய் மேல படுக்க வச்சுது. எலிசா போய் மேல பெட்ல படுத்தாம்பர், தூக்கமே வரல, நன்மை செஞ்சே கவுத்துட்டாப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நன்மை செஞ்சு எலிசாவையே மயக்கிட்டான். இந்த தாவீது பாருங்க, கர்த்தர் நல்லவர் சொல்லியே ஆண்டவர் மயங்கிட்டார்ல. அந்த கதை தான் இந்த அம்மா. சோற போட்டு எலி ஆஃப் ஆயிட்டான். கேஎஸ்சி கூப்பிட்டு கேட்பறான், ஏல இங்க வா, பெட்ல படுத்தா தூக்கம் வரல. அவ்வளோ சொபிஸ்டிகேட்டடா எல்லாத்தையும் பண்ணி வச்சான், ஆனா தூக்கம் வரல. ஏன்னா அந்த அம்மாவுக்காக இன்னும் ஒன்றும் செய்யல. ஏன் தனிப்பட்ட கருத்து, எலிசா அந்த அம்மாவை பார்த்தானே என்னன்னு தெரியல. பாருங்க, அத்தனை முறை வந்தானே, அந்த வீட்டுல குழந்தை சத்தம் இருக்குதா இல்லையா தெரியாது, அந்த அம்மா எப்படி இருக்கு தெரியாது, அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. வந்து சாப்பிட, தூங்க, ரெஸ்ட் எடுக்க, ஊழியத்தை முடிக்க போக. அம்மே, ஆமா, இது இப்படியே போக பாருங்க, இந்த அம்மா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மேல போய் எலிசாவை படுக்க வச்சுட்டோன்னே, பெட்ல படுக்க முடியாம தூக்கம் வராம கேஎஸ்சி கூப்பிட்டு கேட்பறான், இல்ல இங்க வா. வரும்பொழுதெல்லாம் இந்த அம்மா சகல சலக்கரணையோட என்ன விசாரிச்சுது. இந்த அம்மாவுக்காக நான் ஒரு காரியம் கூட செய்யலையே, நான் ஏதாவது ஒன்று அந்த அம்மாவுக்காக செய்யணும். போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேளு, ராஜாவின் இடத்துலாவது அதிகாரியின் இடத்துலாவது நான் ஏதாவது உனக்காக பேசணுமான்னு கேட்குது. இந்த அம்மா படிக்கட்டில் கூட வராம கீழேயே நின்றுட்டு, படிக்கட்டில் அங்கே நின்றுப்பான்னு வச்சுங்க கேயாசி, இவன் ரூம்ல இருந்திருப்பான், இது அங்கே போக அங்கேருந்து இந்த அம்மா கிட்ட வர. அந்த அம்மா சொல்லுது, நான் என் ஜனங்களுக்குள்ளே நல்லா இருக்கிறேன், ஆளை விட்டா சரிங்குது. அல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, சீனியர் பாஸ்டருக்கு தெரியாதல ஜூனியர் பாஸ்டருக்கு தான் தெரியும். ஆமா, கேயாசி சொல்றான், அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படிங்கிறான். எனக்கு புரியாத புதிர் என்னன்னா,
இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எலிசாவுக்கு சீரியா தேசத்தின் படை தளபதி இஸ்ரவேலுக்கு விரோதமா வருவதற்கு யுத்தத்தை போட்டதை வெளிப்படுத்தின கர்த்தர் மேல இவன் படுத்திருக்கிறான், கீழே சுனோமியால் இருக்கிறா. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு ஆண்டவர் சொல்லல. Are you with me? நான் பேசுறது புரிஞ்சுதா? ஐயா, சீரியா தேசத்தின் படை தளபதி அங்க பிளான் போட்டது, அந்த தேசத்துல பிளான், அவன் பெட்ரூம்ல போட்ட பிளானை இங்கிருந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவித்து எச்சரிக்கையை உண்டாக்கின எலிசாவுக்கு மேல இருக்கிறான், கீழே சுனோமியால் இருக்கிறா. என்னன்னு பிரச்சனைன்னு ஆண்டவர் சொல்லல. பாருங்களேன், கேஎஸ்சி சொல்றான், அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, அவன் புருஷன் வேற வயது சென்றவனா இருக்கிறான், என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த அம்மா படிக்கட்டுல கீழே நிக்க, எலிசா அந்த அம்மாவை பார்த்து சொல்றான், போ, ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பா. இந்த வார்த்தை சொன்ன உடனே ஆக்சுவலா அந்த அம்மா கை தட்டல, அதான் மேட்ரு. அந்த அம்மா கை தட்டல. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த அம்மா இவருடைய இருதயத்தில் அந்த விரக்தி அப்படியே பொங்கிட்டு வெளியே வருது. ஏது ஆண்டவனே, அபத்தம் சொல்லாதீர், யோ பொய் சொல்லாதையா, உன்னை கூப்பிட்டு சோற போட்டங்கிறதுக்காக தங்க வச்சன்றதுக்காக கண்டதை வாய்க்கு வந்ததை தீர்க்க தரிசனமா சொல்லாத, அபத்தம் பேசாத, நடக்கிற காரியத்தை பார். நீ எனக்கு சொன்னாலும் சொல்லனாலும் இந்த வீடு உனக்கு தான், நீ எப்ப வந்தாலும் தங்கிட்டு போகலாம், நான் உன்னை தங்க வச்ச அப்படிங்கிறதுக்காக நீ இதை பண்ணாத. எலிசா பாருங்க, மறுப்பே பேசல பாரு. அவன் ராஜாவின் அந்த தேசத்துல பெரிய பஞ்சம் வந்துட்ட உடனே ராஜாவுக்கு கூட ஒருத்த கூஜா தூக்குனான்ல, அவன் சொல்றான், எலிசா சொல்றான், நாளைக்கு ஒளிமுக வாசல்ல கோதுமை மாவும் வார்கோதுமை மாவும் விற்கப்படுங்கிறான். ராஜா கூட ஒருத்தன் சொல்றான், கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் நடக்காது அப்படிங்கிறான். டென்ஷன் ஆகி எலிசா சொல்றான், எலே நீ நாளைக்கு பாப்ப இருக்க மாட்டேங்கிறான், மிதிச்ச எல்லாம் கொண்டுட்டான். அவ்வளோ டென்ஷன் ஆன எலிசா வரும்போது இந்த வாலிப பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து மொட்டை தலையன் வரையான்னு சொல்ல, கரடி அனுப்பி மொத்த பேரையும் கொல்ல வச்சான். ஆமாவா இல்லையா? அத்தனை பேரை கொல்ல வச்ச எலிசா இந்த அம்மா வீட்டுல தங்கி அவ்வளோ விசுவாசத்தோடு வைராக்கியமா சொல்றான், ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பா அப்படிங்கிறான். அந்த அம்மா சொல்லுது, யோ சும்மாரியா, அபத்தம் பேசாத, பொய் சொல்லாதன்னு அர்த்தம், அமைதியர், ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறான். எலிசா பாருங்களேன், ஒரு மறு உத்தரவும் பேசல. அந்த அம்மா விரக்தியில பேசுச்சு. அந்த அம்மா சொல்லியிருக்கோம், எசேபேல் இருந்தா தேசத்தை நாசமாக்கனா, என் விசுவாசத்தை நான் தளர விடலை, வைராக்கியமா இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தேன், நிறைய பேரை காப்பாத்துறேன், நிறைய பேரை போஷித்தேன், எந்த இடத்துல நல்ல ஊழியக்காரர் இருப்பான்னு தேடினேன், நீ வந்தீர், உன்னை தங்க வச்ச, எல்லாத்தையும் பண்ணேன். அதுக்காக இப்பத்தான் குழந்தை பிறக்கும்னு காத்திருந்து, இனி இது சொல்லுங்க, இனி இது நாமளே அல்பா, நாமளே ஒமேகா, எல்லாம் நம்மளே, தொடக்கமும் நம்மளே, முடிவும் நம்மளே. இவளே ஒரு தீர்மானம் பண்ணிட்டா, இனி குழந்தை பிறக்காது, இனி ஒன்றும் நடக்காது. இப்பதான் அந்த எதிர்பார்ப்புலேருந்து, அந்த காயத்திலேருந்து, அந்த வலியிலிருந்து, அந்த அவமானத்தை விட்டு வெளியே வந்து இப்பதான் சரி ஏதோ நடக்கட்டும், இருந்துக்கிற வரைக்கும் குப்பை கொட்டிட்டு போலான்னு மனம் மாறி இருக்கிற இந்த நேரத்தில் வந்து நீ கர்ப்பம் தரிப்ப, குழந்தை பிறப்ப, இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு. யோ, அபத்தம் பேச வேண்டாம். சில இடத்துல பாருங்க, நல்ல ஊழியம் செஞ்சிருப்போம், நல்ல ஆண்டவரை தேடி இருப்போம், நிறைய ஆண்டவருக்கு கொடுத்திருப்போம், ஆண்டவரை நல்லா ஆராதிச்சிருப்போம், நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சிருப்பார். ஆனா நம்ம டப்பா சில நேரத்தில் டான்ஸ் ஆடும், பார்த்திருக்கேலா? சில நேரத்தில் நம்மளை டீல்ல விட்டுருவார் ஆண்டவர். அது வலியா இருக்கும், வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது, எப்படியோ சமாளிச்சு வந்துருவோம். ஆனா தனியா போகும்போது தான் இருதயம் சுக்குநூறா உடையும், அப்படி இருதயம் வெடிக்கிற மாதிரி காணப்பட ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட காலத்தெல்லாம் கடந்து இவ வந்துட்டா, இந்த நேரத்துல வந்து சொல்றான், உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பா. டென்ஷன் ஆயிட்டு சொல்ற, ஐயோ சும்மாரியா, ஒன்னும் நடக்காது, அபத்தம் பேசாதங்கிறான். எலிசா சொல்லிட்டு போயிட்டான். ஒரு பிராண உற்பவ கால திட்டம் வந்தது, இந்த சகோதரியுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டது, கர்த்தர் ஒரு நல்ல பிள்ளையை கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்து, நமக்கு புரியுற மாதிரி பேசுற, ஒரு 6-7 வயசாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா கூட வயக்காட்டில் விளையாடிட்டே இருக்கிற நேரத்தில் தலைவலிக்குதுன்னு சொல்லியிருப்பான். அவங்க அப்பா நினைச்சிருப்பார், நானா இருந்தா, நீங்களா இருந்தா, அவங்க அப்பா நினைச்சிருப்பான், அவங்க அம்மாவை மாதிரியே நச்சரிக்குதுப்பா, கொண்டு போய் யாருக்கிட்ட விட்டுடு, நமக்கு கலட்டி விடத்தான்னு தெரியும், ஏதோ நம்மளால முடிஞ்சது, கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க அம்மா கிட்ட அந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டு, அந்த குழந்தை வந்து மடியில படுத்துச்சு பார், படுத்த உடனே குழந்தை செத்துடுச்சு. எப்படி இருக்கும்? செத்து போச்சு. ஆனா அந்த அம்மா பாருங்க,
செத்து போச்சுன்னு புருஷங்கிட்ட கூட சொல்லாம நேரா குழந்தைய கொண்டு போய் எலிசா ரூமை திறந்து எலிசா பெட்டு மேல போட்டு கதவை பூட்டிட்டு புருஷனை பார்த்து சொல்றா, கர்மேல் மலை வரைக்கும் போயிட்டு வரணும், ரதத்தை வச்சு அனுப்பு, சேனத்தை வச்சு அனுப்பு அப்படிங்கிறா. அவன் கேங்க நல்ல புருஷன். அவன் சொல்றான், இன்னைக்கு அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது, மாத பிறப்பும் கிடையாது. அப்படின்னா சர்ச்சில் நடந்த எல்லா கூட்டத்துக்கும் அந்த அம்மா ஒழுங்கா போயிருக்குன்னு அர்த்தம். நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். இன்னைக்கு உபவாச ஜபமும் கிடையாது, சண்டேவும் கிடையாது, காத்திருப்பு கூட்டமும் கிடையாது, ஸ்பெஷல் மீட்டிங் கிடையாது, பைபிள் ஸ்டடியும் கிடையாது, ஏன் சர்ச்சுக்கு போறேன்னு கேட்கறான். அது அம்மா எல்லா சர்ச்சோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் போயிருக்கு. அத்தனை வலி, அத்தனை காயம், அத்தனை ஏமாற்றம், அத்தனை ரணம், அத்தனை எதிர்பார்த்த காரியம் கிடைக்காம போயும் யாரை தேடிச்சு அந்த அம்மா? ஆண்டவரை தேட ஆரம்பிச்சுது. ஆமா, புருஷன் கேட்கிறான். இந்த அம்மா சொல்லு, யோ தொணன்னு பேசி என் உயிரை வாங்காத, ரதத்தை வச்சு அனுப்புன்னு. அவன் நினைச்சிருப்பான் அவனுக்கு கிடைச்ச பாக்கியம், என் ஒய்ஃப் எதை செஞ்சாலும் கரெக்டா இருக்கணும். ரதத்தை வச்சு வேலைக்காரனை பார்த்து சொல்றான், எங்கேயும் நிறுத்தாது, நேர கர்மேல் மலைக்கு போ. கர்மேல் மலைக்கு போனா சுனோமியா வாரா. எலிசா மேல இருந்து கேஎஸ்சி கூப்பிடுறா, இல்ல எங்க வா, சுனோமியா வராப்ப, வேகமா போய் கேளு, உன் புருஷன் நல்லா இருக்கானா, நீ நல்லா இருக்கியா, குழந்தை நல்லா இருக்கா, போய் கேளு. இவன் மலை மேல இருந்து உருட்டி விட்ட மாதிரி வந்திருப்பான். வந்து சுனாமிக்கு முன்னாடி நின்னாடி, சுனாமியாளுக்கு முன்னாடி நின்று கேட்டுப்பாம்மா நல்லா இருக்கீங்களா, ஐயா நல்லா இருக்கா, எல்லாம் என்னை பார்த்தா தான் இப்ப புரியும், ஐயா நல்லா இருக்காரா, நீங்க நல்லா இருக்கீங்களா, அது நல்லா இருக்க கேட்டோன்னு அந்த அம்மா டென்ஷன் ஆயிட்டு அப்படின்னு இருக்கு. ஆஹா, இந்த அம்மாவை இது வரைக்குமே இப்படி பார்த்ததே கிடையாது. எப்ப கையை தூக்கினாலும் சாப்பாடு இட்லி தோசையா வந்தது. இன்னைக்கு பார்த்தா அப்படியே ஷட் டவுன் ஆயிட்டு இருப்பான். அல்லேலூயா. ஐயோயோ, ஏதோ பிரச்சனை போல நம்ம தலையிடக்கூடாதுன்னு வந்துட்டான். நேர மலை மேல போய் எலிசாவினுடைய பாதத்தை பிடிச்சிட்டு ஓன்னு அழுகிறா. எலிசா சொல்றான், கர்த்தர் எனக்கு இதை மறைச்சிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், சீரியா தேசத்துல போட்ட யுத்தத்தை இங்கிருந்து வெளிப்படுத்தின கர்த்தர் மேல ரூம்ல தங்குறான், கீழே இவ இருக்கிறா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு கர்த்தர் சொல்லல, மறைச்சிட்டார். மறைச்சு முடிச்சோன்னே கேயாசி கூப்பிட்றான், இங்க வா, இந்த கோலை கையில் எடுத்துக்க, யாருக்கிட்டையும் பேசாத, எங்கேயும் திரும்பி பார்க்காத, நேரா போய் செத்து போன குழந்தைனுடைய முகத்துல இந்த கோலை வையினா. கேட்டாப்பர் சுனாமியா, அவ சுனாமியா. ஆமே, எலிசாவை பார்த்து இப்படி சொல்லியிருப்பா. நான் என் தனியா கற்பனை பேசி, யோ நீயும் உன் கோலை வேண்டாம், உன் கேயாசி வேண்டாம், எனக்கு யார் தான் வேணும்? நம்முடைய ஆண்டவர் துதிகளிலே பயப்படத்தக்கவர். அல்லேலூயா. என்ன ஒரு வெறித்தனமா சொல்லிருப்பாப்ப, கேயாசி வேண்டாம், உன் கோலம் வேண்டாம், எனக்கு நீதான் வேணும். நானா கேட்டேன், நீரே கொடுத்தது, செத்து போயிருக்கு. வா, எல்லாருக்கும் முன்னாடி ஒழுங்காதான் இருந்தேன், எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் அற்புதத்தை செஞ்சு என்னை கொண்டு போய் உயர்ந்த இடத்துல வச்சுட்டு இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். எனக்கு கேயாசி வேண்டாம், உன் கோலம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும். எலிசா பாருங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு மறு உத்தரவும் சொல்லாம எலிசா அப்படியே வர ஆரம்பிச்சுட்டார். வந்து மேல போய் வீட்டை திறந்து உள்ள போய் தாள் போட்டு செத்து போன குழந்தை மேல படுத்து நடந்து படுத்து நடந்து படுத்து நடந்தாராம். வசனம் சொல்லுகிறது, குழந்தை 7 முறை தும்பி எழும்ப ஆரம்பித்ததாம். கேயாசியை நம்ப கூடாது. ஆமே, எலிசாவினுடைய கோலையும் நம்ப கூடாது. எலிசா தான் வேணும். ஆமா, அது இது வேணாம். ஆண்டவரை பார்த்து டைரக்டா சொல்லுமே, என் வீட்டுக்கு வாங்கயா, நீ கொடுத்தது ஏதோ ஒன்று செத்து போய் கிடக்கு, நீர் கொடுத்தது ஏதோ ஒன்று இழந்து போயிட்ட, நீர் கொடுத்தது ஏதோ ஒன்று முரட்டாட்டமா மாறி போச்சு, எல்லாருக்கும் மத்தியில என் தலையை உயர்த்தி இப்போ நான் அப்படியே நடுத்தருவில் நிற்கிற மாதிரி இருக்கிறேன், அதனால் எனக்கு வேணும், நீங்க தான் வரணும். ஆண்டவரை கூப்பிட ஆரம்பித்து பாரு. கர்த்தர் மட்டும் நம்ம கூட வந்துட்டா ஒரு தும்மலின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும், ஒரு தும்மலின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள ஒரு தும்மலின் சத்தம் கேட்கணும். நம்ம தேசத்திலையும் செத்து போனவைகள் உயிரோடு வரணும்னா கோலை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, கேயாசியை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. மரணத்தை ஜெயித்த தேவகுமாரனாகிய இயேசு தேசத்துல எழும்பும் போதுதான் தேசத்துல செத்து போனவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில ஒரு தும்மலின் சத்தம் வந்து கதவு திறக்கப்படும் போது மரணம் ஜீவனாய் மாற ஆரம்பிக்கும். அவரை கூப்பிடுவோமே, கண்ட ஆட்கள் கிட்ட போறதை விட ஆண்டவரை கூப்பிடுவோமே. நீர் கொடுத்தது ஆண்டவரே செத்து போச்சு, நான் எதிர்பார்க்காதது ஒன்று இழந்து போய் வந்து நிற்கிறேன், நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்போமே. எலிசா வந்து மேல போய் கதவை திறந்தா செத்து போனது உயிரோடு வரும். தேசமே திரும்பி பார்க்கத்தக்க விதத்துல கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வியாபாரத்துல, சபையில, தேசத்துல, எல்லா ஸ்தாபனங்களில கர்த்தர் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். கேயாசி நம்பாத, நாளைக்கு அவன் பணத்தை பார்த்துட்டு ஓடிடுவான். கோலை நம்பாத, அது எப்படி வேணா மாறும்,
அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவரை நம்பி பாரு, ஆண்டவரை கூப்பிட ஆரம்பித்து பாரு. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுவோமே, ஆண்டவரே என் தேசத்தில், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில், என் சபையில், என் தனிப்பட்ட ஜீவியத்தில் செத்து போனவைகள் எல்லாம் உயிரோடு வரணும் ஆண்டவரே. உள்ள ஒன்று வச்சுட்டு வந்திருக்கிறேன்ப்பா, ஒரு தும்மலின் சத்தத்தை நான் மீண்டுமாய் கேட்கணும் ஆண்டவரே. எவன் முன்னாடி நான் தலை குனிஞ்சு போகக்கூடாது. நீங்க கொடுத்தது தான் செத்து போயிருக்கு, நீங்க கொடுத்தது தான் இழந்து போயிருக்கு, நீங்க கொடுத்தது தான் இன்னைக்கு மரித்த நிலைமையில விட்டுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சொல்ல ஆரம்பிப்போமே. தேவ வல்லமை நம்ம குடும்பத்தில் வரும்பொழுது, தேவ வல்லமை நம்ம வாழ்க்கையில வரும்போது கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். ஆண்டவர் வேணும். ஆண்டவர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. கிருபைகளை வச்சுட்டு கொஞ்ச நாள் தான் போக முடியும். அன்னைக்கு புது கிருபை ஒன்று உண்டு. பழைய அபிஷேகத்தை வச்சுட்டு டப்பா தட்ட முடியாது. டெய்லி ஆண்டவர் கிட்ட போகணும். ஆண்டவர் இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. எனக்கு மோசே லைஃப் ரொம்ப பிடிக்கும். மோசையோட வாழ்க்கை பாருங்க, 40 வருஷம் somebody, 40 வருஷம் nobody, 40 வருஷம் everybody, 40 years somebody, 40 years nobody, 40 years everybody. 40 வருஷம் எகிப்து முழுக்க மோசே யாருன்னு தெரியும். அடுத்த 40 வருஷம் ஒருவேளை சோறுக்கு வழி இல்லாம வனாந்தரத்துல அட்ரஸ் இல்லாம மோசே தெரிஞ்சான். அடுத்த 40 வருஷம் பரலோகம், பூலோகம், நரகம் அத்தனைக்கும் யாரு தெரியும்? மோசே தெரிய ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட மோசே மலை மேல போயிட்டு வரத்துக்குள்ள ஆரோன்னு பாருங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிட்ட நம்பி கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. போயிட்டு வர்றதுக்குள்ள பலிபிடத்தை கட்டி ஜனங்களை நிர்வாணமா மாத்தி விக்கிரகத்தை கொண்டு வந்து என்னெல்லாம் நடக்கக்கூடாது எல்லாத்தையும் நடத்திட்டான். ஆண்டவர் மேலிருந்து மோசையை பார்த்து சொல்றார், நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஊன் ஜனங்கிறார். இது வரைக்கும் சொன்னார், அது என் சுதந்திரம், அது என் சொத்து, அது என் சேஷ்ட புத்திர பாகம், அது தேவனுடைய சேனை அப்படின்னார். இப்ப சொல்றார், நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஊன் ஜனம் போ அப்படிங்கிறார். மோசே இறங்கி வந்து கற்பலைகளை உடைச்சி போட்டு என்னென்னமோ மாறி ஒரு பெரிய கலவரமே முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களை நீயே கூட்டிட்டு போ அப்படிங்கிறார். மோசேக்கு நிறைய அனுபவம் இருக்கு, நீயே கூட்டிட்டு போ அப்படிங்கிறார். மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீர் என்னோடு வராமல் போனால் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். நமக்கு 1008 அனுபவம் இருக்குட்டையா, அந்த அனுபவத்தை விட ஆண்டவர் பெரியவர். நம்ம 1008 மனிதர்களை சந்தித்தாலும் அவர்களை விட கர்த்தர் பெரியவர். நம்ம 1008 அற்புதங்களை செய்திருந்தாலும் அவைகளை விட கர்த்தர் பெரியவர். மோசே நினைச்சிருந்தா கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா மோசே சொல்றான், நீங்க என் கூட வரலன்னா அதுக்கு நான் செத்து போறது நல்லதுயா. வேண்டாயா இந்த ஊழியம், நீங்க இல்லாத ஒரு ஊழியம் வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு குடும்பம் வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு பிசினஸ் வேண்டாம். நீர் என்னோட வராமல் போனா இந்த இடத்தை விட்டு என்னை கொண்டு போகாது. அப்பேற்பட்ட மோசே அனுபவத்தில் சிறந்தவன். அவன் முகத்தை தேவ பிரசன்னம் முடிச்சான். அவன் முகத்தை பார்க்க எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தாங்க. அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாம் நூதனமான முறையில் சாக ஆரம்பித்தாங்க. கர்த்தரே வைராக்கியமாய் மோசேக்காக வர ஆரம்பித்தார். அப்பேற்பட்ட மோசே தான் சொல்றான், நீர் என்னோடு இராமல் போனால், வராமல் போனால், நீங்க என் முன்னாடி இல்லைனா எனக்கு இந்த ஊழியமே வேண்டாங்கிறான். தேவன் கொடுத்த ரா மெட்டீரியலை வச்சுட்டு, கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு ஆண்டவர் நினைச்சிடக்கூடாது. யோசேப்பு மரியாளும் பாருங்க, பஸ்கா பண்டிகை ஆராதிப்பதற்காக இயேசுவை கூட்டிட்டு போனாங்க. 12 வயசுல கூட்டிட்டு போய் பலியெல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணிட்டாங்களாம். 2 நாள் பிரயாணம் பண்ணிட்டு 3ஆவது நாள் திரும்பி பார்த்தா யாரும் இல்லை, இயேசு கூட இல்லை. அந்த அம்மா சித்தப்பா கிட்ட, பெரியப்பா கிட்ட, அவங்க கிட்ட, மாமன் கிட்ட, அங்க கிட்ட, ஊருக்காரங்கிட்ட, அத்தனை பேர்கிட்ட கேட்டா யாரும் இல்லை, இயேசு இல்லை. திரும்பவுமா எந்த இடத்துல இயேசுவை விட்டுச்சோ அங்கே வந்தால் இயேசு அங்கே உட்காந்துருக்கிறார். ஆக்சுவலாக யாரை பார்த்து கேட்கணும்? இப்போ இயேசு தான் கேட்கணும், ஏமா என்னை விட்டுட்டு போனேன்னு. ஆமாம் தானே? ஆனால் இந்த அம்மனி முந்திக்கிச்சு பாரு நம்மள மாதிரியே, ஏன் மகனே எங்களுக்கு இப்படி செய்தா? கேட்க வேண்டியது யார் கேட்டிருக்கணும்? இயேசு கேட்டிருக்கணும். எப்பவுமே ஒருத்தன் சத்தமாக பேசுறான்னா எங்கேயும் அடி வாங்கியிருக்கிறான்னு அர்த்தம். மனைவி கூட நம்ம கிட்ட சத்தமாக பேசுறாங்கன்னா அம்மனி ஏதோ பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாம் மரியாதை நாவி. அல்லேலூயா. வந்ததை வராதமா அத்தனை பேருக்கு மத்தியில சத்தமா இந்த அம்மா கேக்குது பாரு, ஏன் மகனை எங்களுக்கு இப்படி செய்தாய்? நீ மரியாளாவாயிரு, யோசேப்பாவிரு. இயேசுவை எங்க விட்டு அங்க போனா தான் இயேசு இருப்பார், இந்த கூட இருப்பார், பக்கத்துல இருப்பார். இந்த பிசினஸே வேணாம். புருஷன் ஜபத்துல வண்டி ஓட்டினது, மனைவி ஜபத்துல வண்டி ஓட்டினது, பாஸ்டர் ஜபத்துல வண்டி ஓட்டினது, பக்கத்து வீட்டுக்காரன் ஜபத்துல வண்டி ஓட்டினது, எல்லாத்தையும் இதோட நிறுத்துவோமாக்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவரை விட்டுட்டுமே, 1000 அனுபவம் இருக்கட்டுமே, அவர்கிட்ட போவோமே, அவரை கூப்பிடுவோமே. அவர் கூப்பிட்டா வருவார். செத்து போனதெல்லாம் உயிரோடு வரும், முழுகி போனவைகள் எல்லாம் உயிரோடு வரும், அற்புதம் நடக்காதவைகள் எல்லாம் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒருத்தன் எலிசாவை பார்த்து சொன்னார், ஆண்டவனே நீரும் எங்களோட வர வேணும். எனக்கு வெட்ட பலன் இருக்கு, தூக்க பலன் இருக்கு, வெட்டுவதற்கு கோடாரி இருக்கு. 1000 இருந்தாலும் யார் வேணும்?
நீங்க வேணும் ஐயா. ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கை முழுகிடையா. 1000 அனுபவம் இருந்தாலும் 1000 காரியம் இருந்தாலும் ஏசு ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் ஏசு கூட இருக்கிறார் நினைச்சிட்டே பாட்டு பாடிட்டு இருப்போம், பார்த்துருக்கல? ஆமா, 2 நாள் தூரம் பிரயாணம் பண்ணியும் போயிடுறது. எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு வரேன், திரும்ப ஆண்டவர்கிட்ட வருவோமே, திரும்ப ஆண்டவரை கூப்பிடுவோமே, திரும்ப செத்து போனது உயிரோடு எழும்ப பண்ணக்கூடிய உயிர் தெழுந்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் வரட்டுமே. கர்த்தர் மீண்டுமாய் காரியத்தை தலைக்கீழாக மாற்றட்டுமே. முழுகி போனதை மீண்டுமாய் கை நீட்டி ஆண்டவர்கிட்ட காட்டுவோமே. கர்த்தர் மீண்டுமாய் மிதக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். தொலைச்சி போட்ட குடும்பத்தை, தொலைச்சி போட்ட வாழ்க்கையை, இழந்த அபிஷேகத்தை, கிருபையை, வரங்களை, வல்லமைகளை மீண்டுமாய் ஆண்டவரிடத்துல காட்டுவோமே. பத்சேபால் பாருங்க, வாழ்க்கை ஒரு மாதிரி முரண்பாடானது தானே, பின்னாடி அவளுடைய பின்னணி ரொம்ப கேவலமானது தானே. ஆனால் நீதிமொழிகள் 31வது அதிகாரம், லேமு வேலுக்கு அவன் தாய் எழுதினது வரும்ப. ஆக்சுவலாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த 31வது அதிகாரத்தை எழுதுன்னு பத்சேபாலாம். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, சாலமோனுக்கு இன்னொரு பேர் லேமு வேலா. அந்த அம்மா எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கு பாரு ஐயா. பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி அந்த அம்மா, ஆனால் பைபிள் ஒரு சாப்டர் எழுதக்கூடிய இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வச்சார் பாரு. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை முத்திரை மோதிரமாய் வைப்பார். அல்லேலூயா. கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தரிசனத்தை மீண்டுமாய் பெறுவோமே. முழுகி போனதை மீண்டுமாய் கையில் எடுப்போமே. இழந்து போனதை கர்த்தர் மிதக்க பண்ணட்டுமே. இரும்பு மிதக்காது உலகம் சொல்லும், கர்த்தர் மிதக்க பண்ணுவார். விழுந்து போன பிசினஸை மீண்டுமாய் கர்த்தர் கட்டி எழுப்புவார். பின்வாங்கி போன பிள்ளைகளை கர்த்தர் மீண்டுமாய் சபையில கொண்டு வந்து நிறுத்துவார். இழந்து போன ஊழியத்தை கர்த்தர் திரும்ப தருவார். இழந்து போன ஆத்மா பாரத்தை கர்த்தர் திரும்ப தருவார். எத்தனை கரை ஓடக்கூடியதாக வந்தாலும், எத்தனை பாவம் நிறைந்த உலகமா இருந்தாலும், கர்த்தர் நம்மை கொண்ட காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல தடமாறி போயிட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல கலந்து போயிடுச்சு. வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து விரக்தியா மாறி எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கிறார். அப்படி இல்லையா, தொலைச்ச நாம ஆண்டவரை பார்த்து கேட்போமே, நீர் எனக்கு இதை செய்யாமல் போனால் நான் குற்றவாளியா எண்ணப்படுவேன். நீர் எனக்கு இதை கைக்குடி வர பண்ணாமல் போனால் நான் பைபிளை தூக்கிட்டு வந்ததுக்கு அர்த்தம் இருக்காது. ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றாம போனா நான் அத்தனை பேருக்கு மத்தியில் சொல்லிட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டுமே, என் கர்ப்பம் திறக்கப்படட்டுமே, என் குடும்பம் கட்டப்படட்டுமே, என் வாழ்க்கை மீண்டுமாய் செழிக்கட்டுமே, என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை உண்டாக்கட்டுமே, என் மேலே ஒரு பெரிய அபிஷேகத்தினுடைய வல்லமை இறங்கி வரட்டுமே. கர்த்தர் என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் எதிர்காலத்தை தலைக்கீழா மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேட்போமே. தாவீது தப்பு பண்ணிட்டான், 51வது சங்கீதத்தில் சொல்றான், கவனிங்க பாப்போம். சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டித்து நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். ராஜாவா மாறிட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், 17 வயசுல கோலியத்தை கொன்னேன், என்னை கொண்டு என்னென்னமோ செஞ்சீங்க, ஆனா தப்பு பண்ணிட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போயிட்டேன். மீண்டுமாய் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்போமே. அந்த மகிமையின் ஆவியானவர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எத்தனை தடம் புரண்டு போனாலும் கர்த்தர் கை தூக்கி எடுப்பார். எத்தனை தடுமாறி போனாலும் கர்த்தர் நிலைநிற்க பண்ணுவார். எத்தனை கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான் நதியானாலும் முழுகி போனவர்களை கர்த்தர் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல கையை காட்டுவோமே. அந்த இடத்துல விழுந்துட்டேன், அந்த இடத்துல விழுந்து போயிடுச்சு, அங்கே என் புருஷன் கெட்டு போயிட்டான், என் மனைவி கெட்டு போயிட்டான், பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க, என் ஊழியத்தை இழந்து போயிட்டேன்னு கேட்போமே. கர்த்தர் மிதக்க பண்ணுவார். மீண்டுமாய் கைப்பற்றி எடுப்போமே. ஒரு இயற்கை அப்பாற்பட்ட அற்புதம் நம்ம குடும்பத்தில் நடக்கட்டும், நம்ம பிள்ளைங்க கிட்ட நடக்கட்டும், நம்ம ஊழியத்தில் நடக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும். கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு எனக்கும் செய்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. எது எது எங்க விழுந்து போச்சோ, எதை எங்க தொலைச்சி போட்டோமோ, எந்த இடத்துல எது காணாம போயிடுச்சோ, எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தரக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. இன்னைக்கு பெரிய வீடு இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல பையன் இருக்கிறான், நல்ல பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனா எங்கேயோ ஏதோ ஒண்ணு கலண்டு போயிடுச்சு. வாழ்க்கையை தொலைச்சி, குடும்பத்தை தொலைச்சி, அபிஷேகத்தை தொலைச்சி, எல்லாவற்றையும் இழந்து போய் வந்திருக்கிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையை பார்த்து பலர் பலவிதமா பேசிட்டாங்க. ஆண்டவரே, நீங்க என் கூட வந்ததுக்கு, என்னை ரட்சித்ததற்கு ஒரு அர்த்தம் உண்டு ஆண்டவரே. அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை எனக்கு வெளிப்படட்டும்பா. என் பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி தான் ஆண்டவரே, உங்க கிருபை என் மேல ஊற்றுங்கப்பா. என் சத்துருக்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே.
என் நுகங்களை உடைக்கக்கூடிய அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. என்னை எந்த இடத்துல நிற்க வைத்தாலும் அவைகள் என் நிமித்தமாக செழிக்கப்படணும் ஆண்டவரே. என் நிமித்தமாக அந்த காரியங்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. என் நிமித்தமாக அந்த காரியங்கள் எல்லாம் சீர்படணும் ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பா. சாலமோனை அபிஷேகித்து ராஜாவாய் நிற்க பண்ணின அதே மகிமையின் தற்சொரூபமானவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். நம்மை கொண்டு தேசத்துல தேவராட்சியம் கட்டப்படணும், சபைகள் கட்டப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றணும். மந்த புத்திகள் விலகணும், அறிவீனமான காரியங்கள் விலகணும், தரிசனத்தை இழந்து போன காரியங்கள் விலகணும். மீண்டுமாய் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வரட்டுமே. குடும்பத்துல முழுகி போனவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கட்டுமே. உலர்ந்து போன எலும்புகளுக்கு மத்தியில எசேக்கியேலை கொண்டு போய் நிற்க வைத்து உலர்ந்து போன எலும்புகளை சேனையாய் மாற பண்ணின கர்த்தர் எந்த இடத்துல எது நடக்காதோ அந்த இடத்துல நம்மை கொண்டு கர்த்தர் மீண்டுமாய் உலர்ந்து போனவைகளை உயிரோடு எழுப்பணும். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த எலும்புகள் எல்லாம் மிகவும் உலர்ந்து போனதா இருந்ததா, உயிர் பெறுவதற்கு சாத்தியக்கூறே இல்லை, ஒன்று இணைவதற்கு சாத்தியக்கூறே இல்லை. ஆனா என்னைக்கு கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாறி போய் அந்த இடத்துல நின்னானோ உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிர் பெற ஆரம்பித்தது. அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நம்ம மேல வந்து அமரட்டுமே. அந்த கரை நம்ம மேல வந்து அமரட்டுமே. அந்த கரை நம்ம மேல வந்து அமரட்டுமே. அந்த கரை நம்ம மேல வந்து அமரட்டுமே. பாழாய் போன அலங்கங்களை கட்டி எழுப்புவதற்கு காரணமாயிருந்த கரம், பாழாய் போன இஸ்ரவேல் தேசத்தினுடைய வாழ்க்கையை எஸ்ராவை கொண்டு கட்டி எழுப்புவதற்கு போதுமானதாயிருந்த கரம், எசேக்கியேலை கொண்டு போய் உலர்ந்து போன எலும்புகளுக்கு மத்தியில வச்ச கரம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கத்தனாம்பர் சத்தம் போட்டு அவன் மேல வந்து அமர்ந்த அதே கரம். அவனை பார்த்து ஆண்டவர் இப்படி கேட்டிருப்பா, ஏன்பா கத்தன, எதுக்கியா இத்தனை சத்தம் போட்டு அழுத? அவன் சொல்லியிருப்பா, இது இரவலாய் வாங்கினது, இழந்து போயிட்டேனே. அந்த கரம் உன் மேல இப்ப வந்து அமர்ந்து இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு கணக்கு சொல்லணும்னு வந்த மாஸ்டர், சொல்ல முடியல பாஸ்டர். இதை அடைச்சணும்னு நினைச்சேன், அடைக்க முடியல பாஸ்டர். அந்த கரம் மேல வந்து அமர்ந்திருக்கு. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவரை நம்பின ஒருவரும் கெட்டு போனது கிடையாது. அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெருசா. சொல்லுங்க, என் குடும்பத்தின் மேல உங்க கரம் வந்து அமரட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை அமரட்டும் ஆண்டவரே. பழைய நிலைமையோடு வேணாம் ஆண்டவரே. பழைய வாழ்க்கையோடு வேணாம் ஆண்டவரே. முழுகி போன நிலைமையோடு வேணாம் ஆண்டவரே. கோடாரி காம்போடு நான் போகக்கூடாது ஆண்டவரே. இழந்து போனது மீண்டுமா எனக்கு தாங்கப்பா. இழந்து போன அபிஷேகத்தை தாங்க, இழந்து போன கிருபையை தாங்க, இழந்து போன வரங்களை தாங்க ஆண்டவரே. மோசே சொன்னார், நீர் என்னோடு வராமல் போனால் இது எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்க வந்தாதான் முழுகி போனதெல்லாம் வரும் ஆண்டவரே. நீங்க வந்தாதான் இழந்து போனதெல்லாம் வரும் ஆண்டவரே. நீங்க வந்தாதான் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க ஆண்டவரே. நீங்க வந்தாதான் எனக்கு ஒரு மகிமை ஆண்டவரே. நீங்க என் கூட வந்தாதான் ஒரு எழுப்புதல் ஆண்டவரே. நீங்க என் கூட வந்தாதான் பாவம் விலகும் ஆண்டவரே. நீங்க என் கூட வந்தாதான் எல்லாமே நடக்கும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவாங்களே பாப்பா, எல்லாரும் நல்லா அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுவோமா? ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை நம்ம குடும்பத்தின் மேல இறங்கட்டும். நம்ம குடும்பத்தின் மேல இறங்கட்டும். நம்ம குடும்பத்தின் மேல இறங்கட்டும். நம்ம மேல இறங்கட்டும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல இறங்கட்டும். புதுப்பிக்கப்பட்ட பாத்திரமா, முழுகி போனவர்களை மிதக்க பண்ணக்கூடிய உயிர் தெழுந்த வல்லமை. இரும்பு மிதக்காது, ஆனா இயேசு மிதக்க பண்ணுவார். செத்து போனது வராது, இயேசு உயிரோடு வர வைப்பார். இயேசு உயிரோடு வர வைப்பார். இயேசுவால எல்லாமே முடியும். ஒருவேளை அனாதை போல கைவிடப்பட்டவர்களாய், திக்கற்றவர்களாய், இங்க போனா ஏதோ ஒன்று நடக்கும் நினைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். உனக்கும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். யாரு முன்னாடியும் கர்த்தர் தலை குனிந்து போக விட மாட்டார். கொடுத்த வாக்கு தத்தத்தை எனக்கு கைக்குடி வர பண்ணும். நீர் கொடுத்த தரிசனத்தை என்னில நிறைவேற்றும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். என் பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி மோசமானது. அனாதை போல வந்திருக்கிறேன். கைவிடப்பட்டவனை போல வந்திருக்கிறேன். யாருமே இல்லாமல் வந்திருக்கிறேன். திக்கற்றவனாய் வந்திருக்கிறேன். நீர் எனக்கு இதை செய்யாமல் போனா இந்த பைபிளை கையில் எடுத்ததுக்கு அர்த்தம் இருக்காது எஜமானனே. ஒரு அற்புதம் நடக்கட்டும். அப்படி அந்நிய பாஷைகளை பேசுவோமே. ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை. ரேகல் கர்கதானா மைஷேகோ, ரேகன் கர்கதானா பகன் கர்கதானா, மேகல் கர்கிதிலியா தலாபோ ஷேகர் கர்கதானா, ரே பாப்பா பாப்பா நே மேகன்கோ, ரிகன் கர்கதாலா கரகதானா பபரபதனபா. ஒரு தும்மலின் சத்தம், ஒரு தும்மலின் சத்தம் கேட்கட்டும். ஒரு தும்மலின் சத்தம் கேட்கட்டும். ரேதே நே மேஷேகே, ரேகன் கர்கதா டக்கக்கலோபோ,
மேக்கல் கற்கத்தல்ல மேக்கல் கற்கத்த நபரணமாய் சத்தனமா. கதவு திறக்கப்படும் போது செத்தவைகள் எல்லாம் உயிர் தெழுந்தவைகளாய் மகிமை பொருந்தினவைகளாய் ரேத்தலே மேஷே கற்கத்தனமா. ஒரு அற்புதம் நடக்கட்டுமே, ஒரு அற்புதம் நடக்கட்டுமே, ஒரு அற்புதம் நடக்கட்டுமே. உலர்ந்து போனவைகள் உயிரோடு எழும்பட்டுமே. என்னை இப்படியே விட்டுடாதீங்க ஆண்டவரே, என்னை இப்படியே விட்டுடாதீங்க ஆண்டவரே. நான் உங்களுக்காக ஏதாகிலும் ஒண்ணு செய்யணும் ஆண்டவரே. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஏதாகிலும் ஒண்ணு செய்யணும் ஆண்டவரே. என்னை இப்படியே விட்டுடாதீங்க ஆண்டவரே. நான் பழைய நிலைமையோட போக கூடாதுப்பா. எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே.